நமஸ்காரம். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் மற்றும் பொருள் விளக்கம். இதனுடைய முந்தைய பகுதிகளாக லலிதா சஹஸ்ரநாமம், அதனுடைய அறிமுகமும், அதனுடைய தோற்றமும், தேவி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை பற்றிய அறிமுகமும், லலிதா சஹஸ்ரநாமத்திற்கு பொருளுரை எழுதியது யார், அவரை பற்றிய குறிப்புகளும், லலிதா சஹஸ்ரநாமத்திற்கு உண்டான பெருமைகள் என்ன, பொதுவாக லலிதா திரிபுர சுந்தரியினுடைய பூஜைகள்ல பயன்படுத்தக்கூடிய தியான ஸ்லோகங்கள் மற்றும் அதனுடைய பொருள் விளக்கங்களும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த லலிதா சஹஸ்ரநாமம், தேவி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை பற்றிய 1000 நாமாக்கள், அதனுடைய விளக்கங்களையும், அதை நாம் எப்படி பாராயணம் செய்வது அப்படின்ற பகுதியை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் கும் குருப்யோ நம. ஓம் கும் குருப்யோ நம. ஓம் கும் குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் கம் கணபத்யை நம. ஓம் கம் கணபத்யை நம. ஓம் கம் கணபத்யை நம. ஓம் சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவது மே சதாம். ஓம் சம் சரஸ்வத்யை நம. ஓம் சம் சரஸ்வத்யை நம. ஓம் சம் சரஸ்வத்யை நம. பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம மன்வஷணாகதல சம்யுத சோடசாரம் விருத்தத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச ஸ்ரீசக்கரராஜபதிதம் பரதேவதையாம். ஓம் நமஸ்திரிபுர சுந்தரியை நம. ஓம் நமஸ்திரிபுர சுந்தரியை நம. ஓம் நமஸ்திரிபுர சுந்தரியை நம. நமஸ்காரம். ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமாவளி. பேர்லயே இருக்கிறது இல்லையா, தேவி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தான் அந்த ஸ்ரீ லலிதா அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. அவளை பற்றிய 1000 நாமங்கள், அதாவது 1000 பெயர்கள், தேவியை பற்றிய 1000 பெயர்கள், அதான் லலிதா சஹஸ்ரநாமாவளி அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் நான் சில விஷயங்களை நான் மறுபடியும் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சகஸ்ரநாமாவளி அப்படின்னு சொல்லக்கூடியது 1000 நாமங்களை உடையதாக உள்ளது. இந்த 1000 நாமங்களையும் ஸ்தோத்திர வடிவில் சேர்க்கும்போது 183 ஸ்தோத்திரமாகவும் இது அமைஞ்சிருக்கு அப்படின்றது. இதில் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கக்கூடியது எல்லாரும், அதாவது தேவியை பற்றிய முன்கூட்டியே சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அதே போல சிலர் ஸ்ரீவித்யா கிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்போம். இன்னும் தேவி பற்றிய முழுமையான அறிவும் இருக்கும். தேவியை பற்றி தீட்சை வாங்கி ஒரு சம்பிரதாயத்துல பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுல எல்லாருமே நாம எப்படி பாராயணம் பண்ணலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தை அப்படின்ற ஒரு வழிமுறை தான் இங்க கையாண்டிருக்கு, அந்த நாமாவளி வடிவுல. ஸோ இந்த நாமாவளி வடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம தீட்சை வாங்காமலே நாம பூஜைகள்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுல பார்க்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு போறதுக்கு முன்பாக தெளிவுபடுத்துறேன். இந்த 1000 நாமங்களுக்குமே ஒரு பொருள் அப்படின்றது, அதாவது விளக்கம் அப்படின்றது இருக்கு இல்லையா. இந்த வகுப்புல நாம ஒவ்வொரு நாமங்களுக்கும் விளக்கம் நாம தெளிவாக பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம் நீங்க இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கணும். தேவிய இந்த ஒரு பொருள் விளக்கத்துக்குள்ள அடக்கிட முடியாதுங்க. தேவி இதையெல்லாம் கடந்த, நாம பார்க்கக்கூடிய பொருள் விளக்கத்திற்கெல்லாம் கடந்த ரூபமாக இருக்கக்கூடியவள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாமா அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஒரு முதல் நாமா
1000 நாமங்கள்ல ஒரு முதல் நாமமாவ எடுத்துட்டா கூட, அதுக்கு நம்ம ஒரு பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆனா அதையும் தாண்டி, ஏன் இந்த நாமம் முதல் நாமாவாக இருக்கு? அது எதற்காக சொல்லப்பட்டது? அது குறிக்கக்கூடிய உட்பொருள் என்ன? இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாமாவுக்கும் 1000 நாமாவுக்குமே இருக்கு. ஏன் இந்த நாமாவ சொன்னாங்க? அதுல ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? எதற்காக அப்படின்னெல்லாம் நம்ம உட்பொருள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாமத்திற்கு பொருள் சொல்வதற்கு 1 நாள் பத்தாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. ஒவ்வொரு 1000 நாமங்களுமே. 1000 நாள் கூட பத்தாது. 1000 நாமங்கள பத்தி நம்ம பேசுறதுக்கு. அவ்ளோ விஷயம் ஒவ்வொரு நாமங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. இத நீங்க முதல்லயே புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் சகஸ்ரநாமமா அப்படின்னு நீங்க ஒரு ஒரு சின்ன பொருள தெரிஞ்சுட்டு நம்ம முடிவுக்கு வந்துறக்கூடாது. உங்களுக்கு நீங்க இது ஒரு அடித்தளம் தான். நான் உங்களுக்கு குடுக்கக்கூடியது ஒரு பேஸ். அந்த நாமாவை பற்றிய ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விளக்கம் தான் நான் குடுக்குறேன். இதையும் தாண்டி இருக்கு அப்படின்றதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்களுக்கு இன்னும் நீங்க தேவிய பத்தி நெருங்க நெருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாமங்களுக்கும் உண்டான ஒரு புதுமையான ஒரு பரிணாமத்துல தேவி உங்களுக்கு காட்சியளிப்பா. இன்னும் உங்களுக்கு குரு கிரமமா போகும்போது, குரு சம்பிரதாயங்கள்ல போகும்போது, இன்னும் நெறைய விளக்கங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாமங்களுக்குமே தெரிய வரும். அதுக்கு எல்லாத்திற்கும் ஒரு அடித்தளமாக நம்ம தேவிய புரிஞ்சுக்கிறதுக்கு இத நாம பயன்படுத்திக்கலாம். தேவியினுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல முதல்ல வரக்கூடிய பாகம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆ லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 1000 நாமங்களும் அ வர்ணனைகளுக்குள்ள உட்பட்டிருக்கு. தேவியை பற்றிய வர்ணனைகள் அப்படின்றது பலவிதமா பிரிச்சு கூறப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம். முதல்ல மாதுர அவதாரத்துல ஆரம்பம் செய்து, கேசாதிபாத வர்ணனை, தேவியினுடைய ஸ்ரீநகர வர்ணனை அப்படின்னு ஒவ்வொரு வர்ணனையாக போய்க்கொண்டிருப்பதாக தான் அமைக்கப்பட்டிருக்கு லலிதா சஹஸ்ரநாமமே. இதுல முதல்லயே பாருங்க, மாதுர் அவதாரம். மாதுர்னா என்ன? தாய். அவதாரம். அவளுடைய ரூபம், அவளுடைய அந்த தோற்றம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மாதுர் அவதாரம். எதனால முதல்லயே மாதுர் அவதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். வாக்தேவதைகள் அருளும்போதே, ஒருத்தருக்கு தேவிய பத்தின எந்த ஒரு அறிமுகமும் இல்லன்னு வச்சுக்குவோம். இந்த நான் சொல்ற ஒரு புரிதலுக்குள்ள வாங்க. நமக்கு ஏதோ ஒரு தெய்வ ரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அல்லது புதுசா ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்படுறோம். முதல்ல நம்ம மனசுக்குள்ள என்ன எழும்? அந்த தேவி யார்? அந்த தெய்வம் யார்? அப்படின்ற கேள்வி எழும். யார் என்ற கேள்விக்கு எது சரியான பதிலா இருக்க முடியும்? முதல்ல நம்ம மனசுக்குள்ள எழுதக்கூடிய அந்த யார் என்ற கேள்விக்கு, தேவியோட கண்ணு இப்படி இருக்கும். தேவியோட பாதம் இப்படி இருக்கும். தேவியோட வரலாறு இப்படி இருக்கும். அது வந்து யாருன்ற கேள்விக்கு பதிலாக இருக்காது. அப்போ ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லணும். அப்பதான் நமக்கு மனசு முதல்ல லயிக்கும். பிரம்மாண்டத்தை சொல்லாம, யார் அப்படின்ற கேள்விக்கு வேற ஒரு பதில குடுத்தா, நம்மளுடைய மனசு அதுக்கு மேல லயிக்காது. அத நம்ம முதல்ல எடுத்தோனே விரும்ப மாட்டோம். அந்த பிரம்மாண்டம், தேவியினுடைய பிரம்மாண்டம் எப்படி? தேவியுடைய பிரம்மாண்டமான ரூபம் எப்படி? அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாதுர அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதுக்கு தான் நான் பொதுவாக ஒரு உதாரணம் அப்படின்றத சொல்லுவேன். நாம ஒரு ஒரு நாட்டிற்கு போறோம். அந்த நாட்டுல அந்த நாட்டினுடைய பிரதமர் அல்லது முதன்மையான ஒரு நபர் அப்படின்றது இருப்பாரு. அந்த நாட்டினுடைய பிரஜை யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்போம். இவர் யார் அப்படின்னு கேட்கும்போதே என்ன சொல்லுவாங்க? இவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அல்லது முதன்மையான அந்த வாட்டெவர் என்ன பொசிஷனோ அதான் சொல்லுவாங்க இல்லையா? அத விடுத்து இவர் ஒரு மனிதர். இவருக்கு இந்த இந்த குணங்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொன்னா, "ஓ! அப்படியா?" அப்படின்னு நம்ம கேஷுவலா கடந்து போயிருவோம். அப்ப பிரதமர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்த கேள்வி என்ன கேட்போம்? அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்வம் வரும். ஓ! இவர் தான் பிரதமரா? அப்போ அதுக்கப்புறம் தான் கேட்போம். இவர் எங்க இருப்பாரு? இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு இந்த நாட்டுக்கு? இவருனால மக்கள் எவ்வளவு தூரம் பயன்பட்டுருக்காங்க? இப்படியெல்லாம் இன்னும் அதுக்குள்ள அப்புறம் தான் பெர்சனலுக்குள்ள போவோம். எடுத்த உடனே நமக்கு அந்த பிரம்மாண்டம் தான். அந்த பிரம்மாண்டம் தான் அடுத்து இன்னும் டெப்த்தா நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கும், நாம ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கும் நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட்டும் இதுல அ லலிதா சஹஸ்ரநாமத்திலயும் முதல்ல அமைக்கப்பட்டதும் பார்த்தீங்கன்னா, தேவியுடைய அந்த பிரம்மாண்டத்தை கூறக்கூடியதாக தான் இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பமாவதே பாருங்க. இதுல நான் குடுத்திருக்கேன். ஓம் சேர்த்து அந்த நாமா அப்படின்றது இருக்கும். அதனுடைய முடிவுல நம அப்படின்றது. இதனுடைய எல்லா அர்த்தமும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாமாவுக்கு முன்பாகவும் ஓமும், பின்பாக முடிவுல நம அப்படின்றது சேர்க்கப்பட்டிருக்கும். ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரணவம். ஏன்னா, இங்க நம்ம நாமாவளி வடிவுல பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு மந்திரம்.
அப்போ ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பிரணவம். பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா மந்திரங்களுக்கும் முன்பாகவும் பயன்படுத்தக்கூடியது. நம அப்படின்றத கடைசியாக சேர்க்கிறோம் இல்லையா? அது எதுக்காகன்னா, நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ற பொருளை உணர்த்துகிறது நமக்கு. அப்போ ஓம் ஸ்ரீ மாத்ரே நம அப்படின்னா, அந்த மாத்ரே அப்படின்றது ஸ்ரீ மாத்ரேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அந்த அர்த்தமாக இருக்கக்கூடிய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதுதான் எல்லா நாமாவுக்கும். இந்த ரூபமாக அப்போ ஒவ்வொரு வர்ணனைகள்ல வரும். அந்த நாமாவுக்கு ஒரு விளக்கம் இருக்கும் இல்லையா? அந்த விளக்கமாக இருக்கக்கூடிய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் 1000 நாமாவுக்கும் நாம பொதுவான அர்த்தமாக நாம பார்த்துருக்கோம். அப்போ உள்ள நாம போறோம். ஸோ முதல் நாமாவே பார்த்தோம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ரீ மாத்ரே, ஸ்ரீ மாதா. ஸ்ரீ நம்ம பொதுவா ஸ்ரீன்னு எத குறிப்பிடுவோம்? மரியாதைக்குரிய ஒரு நபர். உயர்ந்த தன்மையோடு இருக்கக்கூடியவர் தான் நாம ஸ்ரீ அப்படின்ற அடைமொழியோட குறிப்பிடுவோம். இங்க அடுத்தது மாதா. மாதான்னா என்ன? தாய். இப்போ உயர்ந்த தாயாக இருக்கிறார். இப்போ உயர்ந்த தாய்னா யாரு? இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தவள். தாய் அப்படின்னா ஒரு விஷயத்த தோற்றுவித்தவங்க அப்படிதானே? ஸோ மனிதர்கள்ல தாய் அப்படின்னு குறிப்பிடுறோம்னா, ஒரு புதிய சிசுவை ஜனித்தவள் அப்படின்றது பொருள். இங்க பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்த தாயாக இருப்பவள். அதான் ஸ்ரீமாதா அப்படின்ற பெயர் இதற்கு உண்டு. ஸோ முதல் நாமாவாகவே வாக்தேவதைகள் இந்த ஸ்ரீமாதா அப்படின்றதான் வச்சிருக்காங்க. அந்த பிரம்மாண்டத்தை குறிப்பிடுறாங்க. இப்ப எதற்கெல்லாம் தாயாக இருக்கிறாள்? உயிருள்ள, உயிரற்ற அத்தனை பொருட்களுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலே அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துருது? தேவர்கள் வந்துடுறாங்க, கோள்கள் வந்துருது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அண்டங்கள் வந்துருது. அதே போல அந்த ஒரு கோள் பூமின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருள்ள, உயிரற்ற பொருட்கள் எல்லாம் வந்துருது. அதே போல பஞ்சபூதங்கள் வந்துருது. இது அத்தனைக்கும் தாயாக இருப்பவள். உயிருள்ள, உயிரற்ற அத்தனை பொருட்களுக்கும் தாயாக இருப்பவள். அதான் ஸ்ரீமாதா. இன்னொரு விஷயம் இதிலே நாம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நமக்கு தாய் அப்படின்றவங்க யாரு? நமக்கு முன்பாகவே தோன்றியவர்கள். இப்ப நாம இருக்கிறோம். நம்மளுடைய அம்மா யாரு? நமக்கு முன்பாகவே தோன்றிட்டாங்க. அப்போ நமக்கு முன்பாகவே தோன்றின பொருள் தான் அந்த தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் தாய்னா என்ன? எல்லா விஷயங்களும் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த பேரண்டங்கள் இருக்குல்ல, இந்த அண்டம், பிரம்மாண்டங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே இவள் இருந்திருக்கிறா. ஏற்கனவே இருந்தா தான படைக்க முடியும். அத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நாமாவுல. எல்லா விஷயங்களும் தோன்றுவதற்கு முன்பாகவே இவள் மட்டும் தனியாக இருந்திருக்கிறாள் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த இடத்துல. ஸோ அதான் ஸ்ரீமாத்ரே நம. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் தாயாகிய அன்னையை நான் வணங்குகின்றேன். இதுதான் இதனுடைய பொருள். 2வது நாமம் ஸ்ரீ மகாராஜ்ஞி. மகாராஜ்ஞி. ஸ்ரீ அப்படின்னும்போது நம்ம முன்பாகவே பார்த்த மாதிரி அந்த மரியாதைக்குரிய அப்படின்ற பெயர் நாம எடுத்துக்கோம். மகாராஜ்ஞி. மகானா என்ன? மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். ராஜ்ஞி அப்படின்னா அரசி, பேரரசி. அப்ப மிகப்பெரிய பேரரசி. ஏன்னா இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் பேரரசி இல்ல அவ. பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவிச்சிருக்கா. பிரபஞ்சத்தை எல்லாம் தோற்றுவித்த தாய் அவள் தான் அப்படின்னும் போதே, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆளக்கூடியவளாகவும் அவள் தான் வர்றா. அப்போ அவள் தான் அனைத்திற்கும் அரசிகளுக்கெல்லாம். ஏன்னா இங்க நம்ம நிறைய அரசர்களை பார்க்கிறோம். பூமியில அரசர்களை பார்க்கிறோம். தேவர்கள்ல இருக்கிறாங்க. அவங்களையும் ஒரு அரசர், அரசிகளாக தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க எல்லாவற்றிற்கும் மேலான அரசியாக இருப்பவள். அதான் மகாராஜ்ஞி. இந்த பிரபஞ்சத்தினுடைய பேரரசியை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய அர்த்தம். ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நம. ஸ்ரீமத் பொதுவா அந்த ஸ்ரீ மரியாதைக்குரிய அப்படின்னு குறிப்பிடுவோம் இல்லையா? அந்த அர்த்தம் தான். சிம்ஹாசனேஸ்வரியை நம. சிம்ஹாசனேஸ்வரியர்னா என்ன? சிம்மம். சிம்மத்தை ஆசனமாக ஏற்படுத்தி அதன் மீது அமர்ந்து ஆட்சி புரிபவள். முதல்ல பார்த்துட்டோம், தேவி தான் எல்லாவற்றுக்கும் தாய் அப்படின்னு. அடுத்தது அரசிகளுக்கெல்லாம் பேரரசி அப்படின்றத பார்த்தோம். பேரரசிக்கு ஒரு இருக்கை இருக்கும் இல்லையா? அப்போ சிம்மத்தை ஆசனமாக்கி அந்த இருக்கையின் மேல் அமர்ந்து ஆள்பவள். அதான் சிம்ம ஆசன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ஏன் இதுல இங்க சிம்மம் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு? சிம்மம் அப்படின்றது காடுகளுக்கு எல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய, விலங்குகள் எல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியது. அதை ஒருத்தர்னால சுலபமாக அடக்கிட முடியாது.
அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கோபமோடு உக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த சிம்மத்தை ஆசனமாக வைக்கணும் அப்படின்னா, அது ஈஸியா அவளுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் இல்லையா? கண்ட்ரோல் பண்ணியிருந்தா தான் அத ஆசனமா நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ அந்த சிம்மம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியதே, எல்லா விதமான தோற்றங்கள் தான் இந்த இடத்துல. சிம்மம் அப்படின்றது வெறுமனே ஒரு மிருகத்தை மட்டும் குறிப்பிடுவதாக இல்ல. இவள் தோற்றுவித்த அத்தனை உயிர்களுக்கும் மேலாக தான் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் இவளுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ கொண்டு வர முடியும். அப்படின்றத இந்த நாமாவுல இருந்து நம்மனால புரிஞ்சுக்க முடியும். சிம்மத்தின் மீது அமர்ந்து ஆட்சி புரிபவளை நான் வணங்குகின்றேன். அப்படின்னு இதனுடைய நேரடியான பொருளாக இருக்கும். ஓம் சித்தக்னி குண்ட சம்பூதாயை நம. இத நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். சித் அக்னி குண்ட சம்பூதா. சித் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தமான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூய்மையான. அக்னிகுண்டம். அக்னிகுண்டம் யாகங்கள் நாம வளர்க்கக்கூடிய அந்த அக்னிகுண்டம். சம்பூதா அதிலிருந்து தோன்றியது அப்படின்னு நம்ம பொருள் பார்க்கிறோம். அப்ப சுத்தமான தூய்மையான யாக குண்டத்திலிருந்து தோன்றியவள். இதுல அந்த சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எதையெல்லாம் குறிப்பிடுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும். மனமாகிய மனம், நமக்கு மனசு இருக்கு இல்லையா? நம்மளுடைய புலன்களை காட்டிலும் மனசு அப்படின்றது அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப தூய்மையான உணர்வாக இருக்கும். தேவி, நம்மளுடைய தேவியுடைய அந்த தோற்றம் பார்க்கும்போது, பண்டாசுர வதத்திற்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் யாகம் வளர்க்குறாங்க. அந்த யாக குண்டத்துக்கு பேர் சித்தக்னி குண்டம். அதிலிருந்து தேவி சுயம்புவாக வெளிவந்தாள் அப்படின்றத புரிஞ்சு கொள்றோம். அந்த யாகம் வளர்க்கும் போது தேவர்களுக்கு தலைமை தாங்கி சிவபெருமானானவர் அதுக்கு தலைமை தாண்டி அந்த யாகத்தை வளர்க்கிறாரு. அதுல ஆகுதி பொருட்களை போடுறாங்க. போடும்போது தேவியோடைய பிரபாவம் அப்படின்றது வெளிப்படல. அப்போ ஒவ்வொரு தேவர்களா அவர்களுடைய அங்கங்களை வெட்டி அந்த அக்னிகுண்டத்துக்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் தங்களுடைய உயிரையே உள்ள மாய்ச்சிக்கிறாங்க. ஸோ கடைசியாக சிவபெருமானும் அந்த யாகத்தினுடைய தலைவனாக இருப்பவரும் அந்த யாகத்துக்குள்ள தன்னை பூரணமான பூரணாகுதியாக கொடுக்கும் போதுதான் தேவியானவள் சித்தக்னி குண்டத்திலிருந்து சிந்தூர வடிவனாக தோன்றி வந்தா அப்படிங்கிறது முன்கூட்டி நம்ம பார்த்தோம். இப்படி அந்த அக்னிகுண்டத்திலிருந்து தேவி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் அதுல உயிர்ப்பிக்கிறா ஒவ்வொரு தேவர்களையும். இப்படி தேவி வரும்போதுதான் என்னென்ன விஷயங்கள் தோன்றப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிடப்படுது. அவளுடைய முடி இருக்கு இல்லையா? முடியிலிருந்து, முடி அப்படின்றது கருமையாக தான் இருக்கும் இல்லையா? அது ஒரு இருள் அப்படின்னு. அதுல இருந்து தான் திமிர கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருள் கணங்கள், அந்த பூத கணங்கள் எல்லாம் நம்ம குறிப்பிடுவோம் இல்லையா? அவர்கள் எல்லாம் தோன்றி வந்தாங்களாம். ஏன்னா முன்னாடி யாக குண்டத்துக்குள்ள எல்லாரும் விழுந்தாச்சு. இப்ப தேவி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறா. இந்த தேவி தான் மும்மூர்த்திகளையும் திரும்ப உயிர்ப்பிக்கிறா. அவளுடைய 3 கண்கள், சூரியன், சந்திரன், அக்னி 3 கண்கள்ல இருந்து தான் தோற்றுவிக்கிறார். அவளுடைய நெற்றி இருக்கு இல்லையா? அந்த நெற்றியிலிருந்து 9 கோள்களையும் அதே போல பல நட்சத்திரங்களையும் தோற்றுவித்தது அந்த நெற்றியிலிருந்து தான். அவளுடைய அந்த ஆக்ஞா சக்கரத்திலிருந்து தண்டநாதாவை தோற்றுவிக்கிறார். அவளுடைய நாசி, அதாவது மூக்கிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லையா? அதுல இருந்து தான் 4 வேதங்களும் திரும்ப உருவாகுது. அதே போல அம்பிகையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இனிமையான சப்தம் இருக்கு இல்லையா? பேச்சு. அதுல இருந்து தான் இசை, அதே போல நடனம், இப்படியா இருக்கக்கூடிய அதே போல பாடல்கள் இதெல்லாம் அதுல இருந்து தான் வெளிவருது. அம்பிகையினுடைய நாக்கிலிருந்து சரஸ்வதி தேவியானவள் வெளிவருகிறார். அவளுடைய தாடை இருக்கு இல்லையா? அந்த தாடையிலிருந்து தான் வேதாங்கங்கள், தந்திரங்கள், சம்ஹிதை எல்லாம் திரும்பவும் உருவாகுது. அதே போல அம்பிகையினுடைய தொண்டை பகுதி, அதுல மேல் இருக்கக்கூடிய தொண்டை பகுதியில சகல அம்பிகையினுடைய தோற்றம், சக்திகளும் தோற்றமாகிறது அங்கிருந்து தான். அதே போல ஆயுர்வேதமும் தனுர்வேதமும் அம்பிகையினுடைய தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளிவருது. அம்பிகையினுடைய கீழ்ப்பகுதி, அடிப்பகுதியிலிருந்து, தொண்டையினுடைய அடிப்பகுதியிலிருந்து கந்தர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சிற்ப சாஸ்திரங்களும் வெளியே வருது.
அம்பிகையினுடைய மார்பு பகுதிகள்ல இருந்து அஷ்டகுல சிகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தோன்றியதாகவும், திசைகள் எல்லாமே தேவியினுடைய 2 புறங்கள்ல இருந்தும் தோன்றியதாகவும், அம்பிகையினுடைய மனதிலிருந்து அனந்த சக்தியும், அம்பிகையினுடைய கைகள்ல அந்த பிருஷ்டங்கள் சொல்லுவோம் இல்லையா? அங்க இருந்து 8 பாசங்களும் உருவானதாகவும், அம்பிகையினுடைய கூந்தலில் இருந்து நாகங்களுடைய தலைவர்கள், பொதுவாக குறிப்பிடும்போது நாகங்கள்ல 8 வித நாகங்கள், தலைமை நாகங்கள் குறிப்பிடுவோம். அவர்கள் எல்லாம் அம்பிகையினுடைய கேசத்திலிருந்து உருவானதாகவும், அம்பிகையினுடைய கை விரல்கள்ல இருந்து 5 பூதங்கள், பஞ்ச பூதங்கள்னு சொல்லக்கூடியதும், அதே போல 2 கைகள்ல இருக்கக்கூடிய 10 நகங்கள்ல இருந்தும் விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களும், அம்பிகையினுடைய சிந்தூர நிறத்திலிருந்து சூரியனுடைய தோற்றமும் மறைவும், அந்த நிறம் இருக்கு இல்லையா, அந்த தன்மை, அதாவது சூரியன் அப்படின்றது கண்கள்ல இருந்து படைக்கப்பட்டாச்சு. அந்த மறைதல் மற்றும் தோற்றம் அப்படின்ற 2 தன்மைகள் இருக்கு இல்லையா, அது அம்பிகையினுடைய சிந்தூர வடிவத்தினாலதான் ஏற்படுவது. அம்பிகையினுடைய முகத்திலிருந்து இந்திர தேவனும், அம்பிகையுடைய பிராணனிலிருந்து வாயு தேவனும், அம்பிகையுடைய தலையிலிருந்து சொர்க்கலோகமும், அம்பிகையுடைய பாதங்கள்ல இருந்து பூமியும், நாம் வாழக்கூடிய இந்த பூமியும், அம்பிகையுடைய பார்வை, அந்த 2 கண்களோட பார்வையில தான் தர்மமும் அதர்மமும் தோன்றியதாகவும், அம்பிகையுடைய அந்த தெளிவான அந்த பிரகாசமான கண்கள்ல இருந்துதான் பரமானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்தமும், அம்பிகையுடைய நாபி பகுதியிலிருந்து புருஷ மற்றும் பிரகிருதி தத்துவங்களும், அம்பிகையுடைய இடைப்பகுதியிலிருந்து மகத் தத்துவமும் அகங்காரமும், அம்பிகையினுடைய கால் மூட்டுகளிலிருந்து தன்மாத்திரைகள், அதாவது உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மாத்திரைகளும், அம்பிகையினுடைய கணுக்காலிலிருந்து 7 சமுத்திரங்களும், அம்பிகையினுடைய பாதத்திலிருந்து ரசாதல லோகமும், அம்பிகையினுடைய உடல்ல முடிகள் இருக்கும் இல்லையா, தலைமுடி அப்படின்றதுல இருந்து நாகர்களுடைய தலைவன்கள் தோன்றியாச்சு. உடல்ல இருக்கக்கூடிய முடிகள்ல இருந்து பசுக்கள் தோன்றியதாகவும், அம்பிகையினுடைய முகத்திலிருந்து பிராமணர்களும், அம்பிகையுடைய தோலிலிருந்து சத்திரியர்களும், அம்பிகையினுடைய தொடையிலிருந்து வைசியர்களும், அம்பிகையுடைய பாதத்திலிருந்து சூத்திரர்களும், அம்பிகையினுடைய முடிகள் இருக்கு இல்லையா, அந்த முடிகள் தோன்றக்கூடிய இடத்துல அந்த ஒரு சின்ன சின்னதா நமக்கு துளைகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த துளைகள்ல இருந்து விதைகள்ல இருந்து வளரக்கூடிய விருட்சங்கள். சில விருட்சங்கள் பாத்தீங்கன்னா விதைகள் இல்லாம வளரக்கூடிய சில விருட்சங்கள்லாம் இருக்கு. அது இல்லாம விதைகள்ல இருந்து வளரக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் அம்பிகையுடைய முடிகள் தோன்றக்கூடிய அந்த துளைகள்ல இருந்து தோன்றியதாகவும், அதே போல வியர்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அம்பிகையினுடைய உடல்ல வரக்கூடிய வியர்வைகளும், அதே போல அம்பிகையுடைய மத்தியம பாகத்திலிருந்து கருவிலிருந்து வளரக்கூடிய உயிர்களும், அம்பிகையினுடைய கணுக்காலிலிருந்து முட்டையிலிருந்து வளரக்கூடிய உயிர்களும், அம்பிகையினுடைய 2 நாசிகள்ல இருந்து 2 அஸ்வினி தேவர்கள், அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவோம். அவங்க இரட்டையாக இருப்பாங்க, குதிரை முகத்தோட. அந்த அஸ்வினி தேவர்கள் அம்பிகையினுடைய 2 நாசியிலிருந்து தோன்றியவர்கள் தான். அம்பிகையினுடைய பற்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கீர்த்தியும், அம்பிகையினுடைய நெற்றிப்பகுதியினுடைய அந்த வளைவு, அந்த வளைவிலிருந்து கண்டியும், அம்பிகையினுடைய இதயத்திலிருந்து பாலா திரிபுர சுந்தரியும், அம்பிகையினுடைய புத்தியிலிருந்து ஷியாமலா தேவியும், அம்பிகையினுடைய அகங்காரத்திலிருந்து மகா வாக்தாலி அப்படின்னு சொல்லக்கூடிய வாராகி தேவியும், அம்பிகையினுடைய பார்வையானது காமேஸ்வரன் மேல் விழுந்ததனால் தோன்றிய விக்னேஸ்வரனும், அம்பிகையினுடைய 6 அங்கங்கள்ல இருந்து தோன்றிய சடங்க தேவதைகளும், அம்பிகையினுடைய அங்குஷத்திலிருந்து அஸ்வாரூடா தேவியும், அங்குசத்திலிருந்து சம்பத்கரி தேவியும், அம்பிகையினுடைய பாசத்திலிருந்து அஸ்வாரூடா தேவியும், அம்பிகையினுடைய அந்த தாடைகள் அதுல இருந்து நகுலி தேவியும், அம்பிகையினுடைய முழு உடலிலிருந்து காயத்ரி தேவியும், அம்பிகையினுடைய தோல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த தோல்ல இருந்து தான் எல்லா உயிர்களும் வெளிப்படுவதும், அம்பிகையினுடைய
எல்லா உயிர்களுக்குமான பிராணசக்தி எதுல இருந்து வருதுன்னா அம்பிகையினுடைய ரத்தத்திலிருந்து, ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுல இருந்தும், எல்லா உயிர்களுக்கும் வலிமை அம்பிகையினுடைய சதைகள்ல இருந்தும், எல்லா உயிர்களுக்கும் ஞானம் அப்படின்றது அம்பிகையினுடைய மூளையிலிருந்தும், அம்பிகையினுடைய எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்புல இருந்து தான் அவளுடைய பாசமும் அங்குசமுமே தோன்றியதாகவும், அம்பிகையினுடைய எலும்பு மஜ்ஜையிலிருந்து அம்பிகையை உணரக்கூடிய அந்த குஹ்ய தத்துவமான ஸ்ரீவித்யா கிரமமும், அம்பிகையினுடைய அழகிலிருந்து தோன்றியவள் தான் லக்ஷ்மி தேவி. அம்பிகையினுடைய பாதங்கள்ல இருந்து தோன்றியது மகா பாதாள லோகமும், அம்பிகையினுடைய கணுக்கால்ல இருந்து தோன்றியது பாதாள லோகமும், முதல்ல தோன்றியது மகா பாதாள லோகம். அது அம்பிகையினுடைய பாதங்கள்ல இருந்து. பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பிகையினுடைய கணுக்கால்ல இருந்து. அம்பிகையினுடைய காலினுடைய பின்பகுதியிலிருந்து ரசாதல லோகமும், அம்பிகையினுடைய கால் மூட்டுகள்ல இருந்து மகாதல லோகமும், அம்பிகையினுடைய தொடைகள்ல இருந்து சுதல லோகமும், அம்பிகையினுடைய இடுப்பு பகுதியிலிருந்து விதல லோகமும், அம்பிகையினுடைய முன்னிடுப்பு பகுதியிலிருந்து வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல அதல லோகமும், அம்பிகையினுடைய பாதத்திலிருந்து பூலோகமும், அம்பிகையினுடைய உடலினுடைய மத்திய பகுதியிலிருந்து புவர்லோகமும், அம்பிகையினுடைய மார்பு பகுதிகளிலிருந்து சுவலோகமும், அம்பிகையினுடைய தோள்கள்ல இருந்து மகலோகமும், அம்பிகையினுடைய கரங்கள்ல இருந்து ஜனலோகமும், அம்பிகையினுடைய கழுத்து பகுதியிலிருந்து தபோலோகமும், அம்பிகையினுடைய தலைப்பகுதியிலிருந்து சத்தியலோகமும். சோ இப்படி தேவி அந்த சித்தக்னி குண்டத்திலிருந்து தோன்றி வந்ததுக்கு அப்புறம், அந்த சித்தக்னி குண்டத்துல ஏற்கனவே இதெல்லாம் உள்ள போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சித்தக்னி குண்டத்திலிருந்து அம்பிகை கிட்ட இருந்து அந்த தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றமானது இப்படிதான் வெளிப்பட்டது அப்படின்றதும் லலிதா உபாக்கியானத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த சித்தக்னி குண்டம் அப்படின்றத ரொம்ப நாம புரிஞ்சுக்கிறோம். அது வெறுமனே தேவர்கள் வளர்த்த அந்த யாக குண்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அம்பிகையினுடைய அந்த சுத்தமான அந்த தூய்மையான ஞானம், அந்த ஞானமாகிய யாக குண்டத்திலிருந்து தோன்றி வந்தவள் அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோம். தூய்மையான ஞானமாகிய அக்னி குண்டத்திலிருந்து தோன்றி வந்தவளை நான் வணங்குகின்றேன். இதுதான் சித்தக்னி குண்ட சம்பூதாயை நம அப்படின்றதுக்கு உண்டான பொருள்க. அடுத்தது ஓம் தேவகாரிய சமுத்தியதாயை நம. இந்த நாமம் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். தேவ காரிய சமுத்தியதா, தேவர்கள், எல்லா கடவுளர்கள் அப்படின்றதையும் பார்க்கிறோம். காரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏதோ ஒரு வேலைகள், அவங்க செய்யக்கூடிய டியூட்டிஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சமுத்தியதா, அதையெல்லாம் அவர்களுக்கு வழங்குபவள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை பார்க்கணும் இல்லையா, அதுக்கு முதலாளின்னு ஒருத்தவங்க இருந்தாலும் அந்த வேலை இதை நீங்க செய்யணும் அப்படின்றத வழங்க முடியும். அப்போ தேவ காரிய சமுத்தியதா, எப்பொழுதும் தேவர்களுக்கு அந்த வேலையை உத்தரவை பிறப்பிப்பவள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயமும் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது. தேவி எதற்காக சித்தக்னி குண்டத்திலிருந்து தோன்றி வந்தால், தேவர்கள் எல்லாரும், எல்லா உயிர்களும் துன்புற்று இருக்கு பண்டாசுரனுடைய கொடுங்கோலால. அதுல இருந்து அவர்களை விடுவிப்பதற்காக, அவர்களுக்கு அந்த, ஏன்னா எல்லா வேலையுமே பறிச்சாச்சு இல்லையா, அவங்க பார்த்துருக்கு. இப்ப இந்திரனுடைய வேலையும் பண்டாசுரம் பறிச்சுட்டான், எல்லாருடைய வேலைகளையும், அவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் பறிச்சுட்டான். இப்ப இவர்கள் எல்லாம் செய்வது எதையாவது இருக்கிறாங்க. அப்ப திரும்பவும் அவங்களுக்கு அந்த வேலைகளை கொடுக்கணும். அப்போ பண்டாசுரனை அழிச்சு தேவர்களுக்கு அவர்களுடைய வேலைகளை கொடுப்பதற்காக தோன்றியவள் அப்படின்றதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். தேவ காரிய சமுத்தியதாயை நம. தேவர்களுக்கு நன்மை புரிவதற்காக தோன்றி வந்த தேவியை நான் வணங்குகின்றேன் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அடுத்தது ஓம் உத்யத் பானு சகசிராபாயை நம. உத்யத் பானு சகசிராபா. உத்யத் உதிக்கின்ற சூரியன், சகஸ்ர 1000 அப்படின்னு அர்த்தம், எண்ணிலடங்கா அப்படின்றது அர்த்தம். ஆப அதனுடைய அந்த ஒளி பிரபாவம் இருக்கு இல்லையா. சோ உதிக்கின்ற 1000 சூரியன், ஒரு சூரியனுடைய ஒளியே எப்படி இருக்கு, இது போல 1000 சூரியன் உதிச்சு வந்தா எப்படி இருக்கும், அந்த ஒளியோடு இருக்கக்கூடிய, அந்த ஒளிக்கு நிகரான ஒளியோடு விளங்கக்கூடியவள். உதிக்கின்ற 1000 சூரியனின் ஒளிக்கு நிகராக இருக்கக்கூடியவளாய் நான் வணங்குகின்றேன். 1000 சூரியர்கள் உதித்தார் போன்ற பிரகாசத்தை பொருந்தியவளை நான் வணங்குகின்றேன் அப்படின்றது இதனுடைய பொருளாக இருக்கும்.
அடுத்ததாக அம்பிகையுடைய அந்த ரூபம் ரூபம் அப்படின்னு சொல்லும்போது, அவளுடைய ஸ்தூல ரூபத்துல வர்ணிக்கிறாங்க. ஓம் சதுர்பாகு சமன்விதாயை நம. சதுர்பாகு சமன்விதா. சதுர் 4, பாகு அப்படின்னு சொல்லக்கூடியது கரங்கள், கைகள் இருக்கு இல்லையா? அதான் பாகு. சமன்விதா அதோடு இருப்பவள், 4 கைகளோடு இருப்பவள் அப்படின்றது இதனுடைய பொருள். 4 கைகளை உடையவளை நான் வணங்குகின்றேன். அடுத்தது அந்த 4 கைகள்லயும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஓம் ராகஸ்வரூப பாஷாத்யாயை நம. ராக ஸ்வரூப பாஷாத்யா. ராகம் அப்படின்னா ஆசைகள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவா அந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசைகள் இருக்குல்ல, அதான் ராகம். ஸ்வரூப அந்த ஆசைகளுடைய ரூபமாக இருக்கக்கூடிய பாஷாத்யா பாசம், கயிறு கயிறு போன்ற அமைப்பு தான் பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது ஒரு ஆயுதம். இந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆயுதம். அது எதை குறிக்கிறது? பாசத்தை பாசம்ன்ற அந்த பேர்ல இருக்கு இல்லையா? பாசம். அப்ப ஆசை என்று சொல்லக்கூடிய அந்த பாசம். ஓ இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தேவிய உணர்வதற்கு தடையாக என்ன இருக்கும்? இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைகள் தான். இல்லையா? நமக்கு இறைவன் மீது கவனம் போறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கும்? மத்த பந்த பாசங்கள். அது ஒரு பொருட்செல்வத்து மீதோ, ஒரு உயிரின் மீதோ, ரொம்ப ஒரு நபர் மீது நம்ம பாசமா இருக்கிறதோ, இல்ல ஒரு அ வாழக்கூடிய இந்த மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொருளுலக ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்த பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசைகள். இதெல்லாம் என்னன்னா, அந்த அந்த ஆசை ரூபமாக இருக்கு. அதெல்லாம் கட்டி போடணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த கயிறு. ஏன்னா, அப்பதானே நாம தேவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ஏன்னா, அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ வாழக்கூடிய ஒரு உயிருக்கு அது தன்னோடு வாழக்கூடிய காலத்துல ஏற்படக்கூடிய இச்சைகள் மட்டும் இல்லங்க. அதனுடைய முந்தைய ஜென்மாவுல ஏற்படுத்தப்பட்ட இச்சைகளையும் தான் குறிக்கும். ஒரு உயிரினுடைய மத் முந்தைய கர்மாக்கள்னால இருக்கக்கூடிய அந்த ஆசைகள், அந்த பிணைப்புகள் எல்லாம். அப்ப 2 முனையுமே தேவியோட கையில இருக்கும். அந்த பாசம் பாருங்க, வளைஞ்சு தேவியோட கையில வளைந்தார் போல இருக்கும். ஸோ 2 முனையுமே பிடிச்சிருப்பா. அப்ப அதுதான் பிடிச்சு இழுக்கிறதுக்கு. ஒரு முனைய போட்டு நம்ம பிடிச்சு இழுக்க முடியாது. அப்ப 2 முனையும் பிடிச்சிருந்து, அந்த நடுப்பகுதியில இருந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு அதான் உதவும் இல்லையா? அப்ப இந்த ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆசைகள் அதனுடைய ரூபமாக, அதனுடைய வடிவம் தான் இச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இச்சைகளை குறிக்கக்கூடிய பாசத்தை கையில் வைத்திருப்பவள். ஆசை வடிவாக, அதாவது இச்சா வடிவாக இருக்கக்கூடிய பாசம் என்னும் ஆயுதத்தை தன்னுடைய அ இடது ப கை இடது பின்னங்கையில் வைத்திருப்பவளை நான் வணங்குகின்றேன். அப்படின்றது இதனுடைய பொருளாக நாம் பார்க்கிறோம். இந்த பாசம் இருக்கு இல்லையா? இந்த பாசத்திற்கு இதிலிருந்து தோன்றி வந்தவள் தான் அ அஸ்வாரூடா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள். பொதுவா பாருங்க, அஸ்வாரூடா அப்படின்றக்கூடியது குதிரையின் மீது வரக்கூடியவள். நம்மளுடைய ஆசைகள் பாருங்க, குதிரை போன்று வேகமா தான் இருக்கும். ஆசைகள் எப்பயுமே அடங்காது. நமக்கு ஒரு விஷயத்து மேல ஆசை இருக்கு. அது கிடைக்கலன்னா, நமக்கு என்ன ஆகும்? ஒரு வக்ரம் அப்படின்றது தோன்றும். அதான் குரோதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோபத்துக்கும், குரோதத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. பழிவாங்குற எண்ணம், இதெல்லாம் அந்த குரோதத்துக்குள்ள தான் உண்டாகும். அப்ப இதெல்லாம் உண்டானா என்ன ஆகுறது? இதெல்லாம் உண்டாகாம கட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் அடுத்த நாமம் பாருங்க. குரோதா காராங்கு ஷோஜ்வலாயை நம. குரோதத்தின் வடிவாக இருக்கக்கூடியது. அத நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். குரோதா, குரோதா கார, அங்குஷ, சோஜ்வலா. குரோதாகார அந்த குரோதம். அங்குஷம்னா விநாயகர் கையில கூட அந்த அங்குஷம் அப்படின்றத பார்த்திருப்போம். யானையை அடக்கக்கூடியது அந்த அங்குஷம் தான். யானை பாகன் கையில இருக்கக்கூடியது அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் தான். யானை அப்படின்றது எவ்வளவு பெரிய மிருகம். அதனுடைய குணம் அப்படின்றத இந்த அங்குஷத்த வச்சு தான் அ கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அடக்குவாங்க. ஸோ அந்த அங்குஷம் எப்படி இருக்குன்னா, ஜொல அதாவது ஜொலிக்கின்றதாக இருக்கு. இப்ப பாருங்க, பாசம் அப்படின்ற ஒரு விஷயம். அ ஆசைகளை குறிப்பிடக்கூடிய பாசம் தான் மனிதர்கள இந்த லோகத்திலேயே கட்டு போட்டு வச்சிருக்கக்கூடியது. அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு அந்த பாசத்த தேவி கையில வச்சிருக்கிறா.
அதையும் மீறி இந்த உயிர்களுக்கு லோகத்து மேல பற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத கட் பண்ணணும் இல்லையா? அந்த ஆசைகள கட் பண்ணி விடணும் இல்லையா? அப்போ அங்க தேவி பயன்படுத்தக்கூடியது தான் இந்த அங்குஷம். அப்ப அங்குஷம் அப்படின்றது அ எவ்வளோ கூர்மையாக இருந்தா வெட்ட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கயிறு இருக்கு. ஒரு மழுங்கிய கத்தியால ஒரு கயிற வெட்டினோம்னா, அந்த கயிறுல பிசிறு தட்டும். அப்போ ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் அது 2 துண்டா போகும். இது போல தான். இது போல தான் இந்த அங்குஷம் அப்படின்றது செயல்படுது. அம்பிகையுடைய கையில இருக்கு. அப் அப்ப அந்த ஜுவல அப்படின்னு சொல்லக்கூடியது, அது ஒளிரக்கூடியதாக இருக்கு அங்குஷம். கூர்மையான இருக்க பொருள் எப்படி இருக்கும்? ஜொலி ஜொலிப்பா இருக்கும். நாம பார்த்திருக்கோம். அப்ப கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த அங்குஷம் தான் தேவியோட கையில எதுக்காக இருக்கு? அவ இந்த பிரபஞ்சத்துல தோற்றுவிச்சாச்சு உயிர்கள, அதனுடைய கண்ட்ரோல் எல்லாம் தன்கிட்ட இருக்கணும். அதுக்கு தான் பாசமும் இருக்கு. அவங்க அதுக்குள்ளேயே அந்த லோகத்துக்குள்ளேயே போயிறக்கூடாது. அந்த பந்தத்தை கட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அங்குஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரோதத்தின் வடிவாக இருக்கக்கூடிய அங்குஷத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தியவளாக இருக்கிறாள். இந்த அங்குஷத்திலிருந்து தோன்றி வந்தவள் தான் சம்பத்கரி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவ. இந்த அங்குசமானது தேவியினுடைய பின்புற வலது கையில இருக்கும். குரோதத்தின் வடிவான ஒளிர்கின்ற அங்குசத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கும் தேவியை நமஸ்கரிக்கின்றேன். அடுத்த நாமம். ஓம் மனோரூபேக்ஷு கோதண்டாயை நம. மன மனோ ரூப இக்ஷு கோதண்ட. மனோ ரூப இக்ஷு கோதண்ட அப்படின்னு நம்ம இதை பிரிச்சு பார்க்கிறோம். மனோரூப மனதினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய. இக்ஷு அப்படின்னா கரும்பு. கோதண்டம் வில். கோதண்டம் அப்படின்னாலே வில் அப்படின்னு பொருள். இப்போ மனதினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய கரும்பு வில்லை தாங்கியவள் அப்படின்றது இதுல பொருள் புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. எதனால மனதனுடைய வடிவமாக இந்த கரும்பு வில் இருக்கு? கரும்பு ஏன்? கரும்பு பாருங்க. வெளிப்புறத்துல பார்ப்பதற்கு கடுமையா ஒரு கரடு முரடாக இருக்கும். நம்மளுடைய மனமும் அப்படித்தானே. வெளிப்புறமாக இருக்கக்கூடிய உடல், அதற்குள்ள மனம் அப்படின்றது இருக்கு, செயல்படுது. ஸோ பொதுவாகவே இந்த மனது அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் நமக்கு? அ இந்த 5 புலன்களோட கட்டுப்பாட்டுல தான் மனம் அப்படின்றது இருக்கும். பொதுவாக நமக்கு. ஒரு வாசனையினுடைய அதுக்கு அடிமையாகியோ, இந்த 5 புலன்கள் குறிப்பிடக்கூடியதுக்கு, அதனுடைய கண்ட்ரோல்ல தான் நம்முடைய மனம் அப்படின்றதே இருக்கும். ஸோ இந்த மனத நம்ம நெறிப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரோல் பண்றோம். ஒரு யோக மார்க்கத்திலயோ, இல்ல தேவியோடைய வழிபாட்டிலயோ நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ரொம்ப இறுக்குனோம்னா உடைஞ்சு போயிரும். கரும்பும் பாருங்க, ரொம்ப வளைச்சோம்னா உடைஞ்சிரும். அப்ப இந்த மனத நெறிப்படுத்தணும்னாலே, அத நெறிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஓவராவும் நம்ம ஃபோர்ஸ் குடுத்துறக்கூடாது. அதேபோல ஃபோர்ஸ் குடுக்காமயும் இருக்கக்கூடாது. ஃபோர்ஸ் குடுக்காம விட்டாலும் அது அது பாட்டுக்கு அது போக்குல போயிட்டுருக்கும். ரொம்ப நெறிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி வேகமா உடைச்சுட்டோம்னா, உடைஞ்சு போயிரும். அப்ப அந்த கரும்ப வில்லாக்கணும்னா என்ன? ஒரு பதமாக நம்ம வளைக்கணும். இல்லையா? அதுபோல தான் மனமும். அதனால தான் இந்த மனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் மந்திரினி தேவி தான். ஸோ இந்த மனதை பஞ்ச ஐம்பூதங்களினுடைய அல்லது பஞ்ச புலன்களினுடைய ஐம்புலன்களுடைய கட்டுப்பாட்டிற்கு பின்னாடியே விட்டுறக்கூடாது. ஸோ விட்டோம் அப்படின்னா, நம்மனால தேவிய உணர முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த மனம் எனும் ரூபமாக இருக்கக்கூடிய உயிர்களுடைய மனம் எனும் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கோதண்டத்தை இக்ஷு கோதண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பு வில்லை தன்னுடைய கைகளில் தாங்கியவளாக இடது முன்கையில் தாங்கியவளாக தேவியானவள் காட்சி தருகிறாள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய மனத்தினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய கரும்பு வில்லை தாங்கியவளை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதனுடைய பொருள். அடுத்தது. ஓம் பஞ்ச தன்மாத்திர ஷாயகாயை நம. பஞ்ச தன்மாத்திர ஷாயகா. பஞ்ச 5 தன்மாத்திர தன்மாத்திரைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதனுடைய அ சூக்ஷ்ம வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் தன்மாத்திரைகள். அப்ப என்னென்ன? சப்தம், வெளிச்சம், அ நறுமணம், சுவை, தொடு உணர்வு. இந்த 5ம் தான் தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்போ ஒவ்வொரு பூதத்திற்கும் அதனுடைய கண்ட்ரோல்ல அந்த தன்மாத்திரைகள் அப்படின்றது விளங்குது. ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சப்தம், ஒலி இருக்கு இல்லையா? ஆ ஆகாச பூதத்தினுடைய தன்மாத்திரை தான் ஒலி, சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாயு அதனுடைய தன்மாத்திரை தொடு உணர்வு. அக்னி அதனுடைய தன்மாத்திரை ரூபம், அந்த நிறம், அ அந்த பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. நீர், ஜலம் இருக்கு இல்லையா? அதனுடைய தன்மாத்திரை சுவை, ரசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ நிலம், பிருத்திவி அதனுடைய தன்மாத்திரை மனம், கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தன்மாத்திரைகள. இதுதான் 5 தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத பாருங்க, தேவியானவள். இதுக்கு பார்த்தீங்கன்னா, தேவியினுடைய அ வலது முன்கையில இந்த 5 புஷ்ப பாணங்களாக இருக்கும். அது அந்த புஷ்ப பாணங்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது 5 புஷ்ப பாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்புகள் தான். அந்த அம்புகள் எத குறிக்குது? இந்த தன்மாத்திரைகள தான் குறிக்குது. அந்த மனதினுடைய சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களும், பஞ்சபூதத்தினுடைய சூக்ஷ்மமாகவும் அதான் இருக்கு. அதையெல்லாம் தான் தேவியானவள் அம்புகள் போல் வைத்து தன்னுடைய கைகள்ல வச்சிருக்கிறா. ஸோ இந்த த இந்த ஆ இந்த ஆயுதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் தான் வாராகி தேவி அப்படின்றத பார்த்தோம். புஷ்ப பாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க நேரடியா பார்க்கும்போது அங்குஷம், பாசம், கரும்பு வில், புஷ்ப பாணம்னு இல்லாம அ ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, மனோரூபேக்ஷ் குணோதண்டா அப்படின்றதான் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கரும்பு வில்ல கூட டைரக்ட்டா கரும்பு வில் அப்படின்னு குறிப்பிடாம, மனதின் ரூபமாக இருக்கக்கூடிய கரும்பு வில் அப்படின்னு. அதே போல தான் இந்த புஷ்ப பாணத்தையும் பஞ்ச தன்மாத்திரைகளின் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சாயகா அப்படின்னு சொன்னா, அ அம்புகள் அப்படின்னு பொருள். பஞ்ச 5 தன்மாத்திர, இந்த தன்மாத்திரைகள் சாயகா அம்புகள். 5 தன்மாத்திரைகளை அம்புகளாக வைத்திருக்கும் தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்றது இதனுடைய பொருள். 12வது நாமம். ஓம் நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலாயை நம. நிஜ அருண பிரப பூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலம். நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். நிஜ அருண அதான் நிஜ அருண. நிஜ அப்படின்னாலே எப்பொழுதும், அருண நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவியினுடைய அந்த சிவந்த நிறம். எப்பொழுதும் சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய பிரபா, அந்த ஒளி, பிரபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி, வெளிவரக்கூடிய அந்த ஒளி. பூர முழுவதும் அப்படின்னு அர்த்தம். மஜ்ஜத் மூழ்கச் செய்வது. எதை மூழ்கச் செய்து? பிரம்மாண்ட மண்டலா. இந்த பிரம்ம அண்டம், இந்த அண்டம் இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா? அதை பூரா. இதனுடைய மீனிங் என்னன்னா, தேவியினுடைய உடல்ல இருந்து எப்பொழுதுமே தொடர்ந்து அந்த சிவந்த நிறமானது வெளியேறிக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அந்த நிறம் என்ன பண்ணுதாம், இந்த பிரம்மாண்ட மண்டலம், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் இந்த சிவந்த நிறமானது மூழ்கடிக்க செஞ்சிருதாம். அதான் இதனுடைய பொருள். எப்பொழுதும் சிவந்த நிறத்தை வெளியிடும் அந்த தேவியினுடைய திருமேனியின் வெள்ளத்தால் உலகங்கள் அனைத்தும் மூழ்கச் செய்பவளை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இதனுடைய பொருள். தேவியினுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த சிவந்த நிறமானது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் மூழ்கடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு தேவியினுடைய பிரம்மாண்டத்தை பற்றி வர்ணிக்கிறாங்க வாக்தேவதைகள். இதுல சொல்லும்போது மாதுரு அவதாரம், தேவியினுடைய அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது குறிப்பிடப்படுது. அடுத்ததாக தேவியினுடைய ரூப வர்ணனை, அதாவது தலை முதல் பாதம் வரை, அதான் கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஆண் தெய்வங்கள் இருக்கு இல்லையா? அவர்களை வர்ணிக்கும் போது பாதாதி கேச வர்ணனை அப்படின்ற பதம் பயன்படுத்தப்படும். அதாவது பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் வர்ணனை செய்தது. பெண் தெய்வங்கள் எல்லாரையும் கேசாதி பாத வர்ணனையாக தான் வர்ணனை செய்வாங்க பாடல்களுக்கு. இதே போலதான் நாம ஒரு கோயிலுக்கு போறோம். அங்க ஆண் திருமேனி இருக்கு அப்படின்னா, பாதத்திலிருந்து தலை வரைக்கும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணணும். பெண் தெய்வ கோயில்களுக்கு, அம்பிகையினுடைய கோயில்களுக்கு போகும்போது கேசத்திலிருந்து பாதம் வரைக்கும் பார்த்து வரணும். அப்படி பார்த்து தான் நாமளே தரிசனம் பண்ணணும். ஸோ இந்த ஒரு மெத்தட் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல அம்பிகையுடைய பிரம்மாண்டத்தை சொல்லியாச்சு. அடுத்து அம்பிகையுடைய ரூப வர்ணனையை சொல்றாங்க. அம்பிகையுடைய உடல்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டீஸ் இருக்கு, அந்த அங்கங்கள் எப்படி அப்படின்றது தான் இந்த வர்ணனை அப்படின்றது குறிப்பிடப்படுது.
இதுல 13வது நாமம். ஓம் சம்பகாசோக புன்னாக சௌகந்திக லசத்கசாயை நம. சம்பக, அசோக, புன்னாக, சௌகந்திக, லசத் கஜாயை. அதாவது சம்பக மலர், அசோக மலர், புன்னாக மலர், சௌகந்திக மலர். இதான் சம்பக, அசோக, புன்னாக, சௌகந்திக. லசத் ஒளிர்கின்ற, கச்ச தலைமுடி. அம்பிகையினுடைய ஒளிர்கின்ற அந்த தலைமுடி இருக்கு இல்லையா, அதுல இந்த 4 மலர்களையும் சூடி இருக்கிறாளாம். கேசாதிபாத வர்ணனை அப்படின்னாலே கேசத்திலிருந்து ஆரம்பமாகுது. அப்ப இந்த தலைமுடியை ஃபர்ஸ்ட் வர்ணிக்கிறாங்க. அந்த தலைமுடியினுடைய அழகு அப்படின்னு சொல்லும் போதே லசத் கச்ச, ஒளிர்கின்ற தலைமுடியை உடையவள் அப்படின்றது இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஒளிர்கின்ற தலைமுடியில இந்த 4 மலர்களையும் சூடியவளாக இருக்கலாம். இந்த படத்தை நான் கொடுத்திருக்கேன். அதுல முதல்ல இருக்கிறதுதான் சம்பக அப்படின்னு சொல்லக்கூடிய பூ. அந்த சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது அசோக பூ. புன்னாக மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது. 4வதாக இருக்கக்கூடிய சௌகந்திக மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4 மலர்களையும் தேவியினுடைய ஒளிர்கின்ற கூந்தலில் அணிந்திருக்கிறாள். சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்திகம் ஆகிய 4 புஷ்பங்களை ஒளிர்கின்ற கூந்தலில் அணிந்திருப்பவளை நான் வணங்குகின்றேன். இது இதனுடைய பொருள். அடுத்தது ஓம் புருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதாயை நம. புருவிந்த மணி, ஸ்ரீனி, கனத் கோட்டீர மண்டிதா. புருவிந்த அப்படின்னு சொல்லக்கூடியது சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய மாணிக்கக்கல். அதான் குருவிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய கல். மணி, அந்த மாணிக்க மணி, குருவிந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணிக்க மணி. ஸ்ரீனி, அதாவது வரிசையாக கோர்க்கப்பட்டது, அதான் ஸ்ரீனி. கனத் ஒளிர்கின்றது. கோட்டீர, அம்பிகையினுடைய அந்த கிரீடம் இருக்கு இல்லையா, அதுதான் கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோட்டீர. மண்டித, அலங்கரிக்கப்பட்ட அப்படின்னு பொருள். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பிகையினுடைய கிரீடம் இருக்கு இல்லையா, அதுல வரிசையாக கோர்க்கப்பட்ட இந்த மாணிக்க கற்கள் அப்படின்றது பதிக்கப்பட்டிருக்கு. அதான் இதனுடைய பொருள். இதுல பாருங்க, வரிசையா அம்பிகையுடைய கிரீடம் முதல் படத்துல பாத்தீங்கன்னா அம்பிகையுடைய கிரீடம் அப்படின்றதுக்கு அதுல வரிசையாக இந்த மாணிக்க கற்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டதாக, அந்த அலங்கரிக்கப்பட்டதாக அந்த கிரீடமானது இருக்கு. ஏன்னா முதல்ல அந்த கேசத்தை வர்ணனை செஞ்சாச்சு. அந்த கேசத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தோட வர்ணனை சொல்லும்போது அந்த கிரீடம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா, வரிசையாக கோர்க்கப்பட்ட அந்த மாணிக்க மணிகளால அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். அதான் புருவிந்த மணிஸ்ரேணி கனத்கோட்டீர மண்டிதா. ஒளிர்கின்ற புரிவிந்த மணி என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் வரிசையாக கோர்க்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தை உடையவளை நான் வணங்குகின்றேன். அடுத்தது ஓம் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாயை நம. அஷ்டமி சந்திர விப்ராஜ அலிக ஸ்தல சோபிதா. இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அஷ்டமி சந்திர, சந்திரனுக்கு நம்ம வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு பார்க்கிறோம். இதுல அஷ்டமி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சந்திரனுடைய பாதி அளவுல இருக்கக்கூடியது, அதான் அஷ்டமி சந்திரன். இதுல பாருங்க, அந்த 2வது படத்துல கொடுத்திருப்பேன். பாதி அளவுல இருக்கக்கூடிய இந்த நிலவு தான் அஷ்டமி சந்திரன் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது. 8வது நாள், வளர்பிறையிலையும் 8வது நாள், தேய்பிறையிலையும் 8வது நாள். விப்ராஜ, அது ஒளிரக்கூடிய தன்மை. அலிக்க, நெற்றி பகுதி. ஸ்தல, அதை போன்று அந்த நெற்றியினுடைய பகுதி. சோபிதா, அழகாக இருக்கக்கூடிய. இது இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான மீனிங். இப்போ என்ன விஷயம் இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது? அம்பிகையுடைய நெற்றியோடைய வர்ணனை சொல்றாங்க. சொல்லும்போது அம்பிகையுடைய நெற்றி எப்படி இருக்கு? நிலவுக்கு பார்க்கிறோம். பூரணமான நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி எப்படி இருக்கும்? உருண்டையாக இருக்கும். அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இருள் சூழ்ந்து இருக்கும். மற்ற தேய்பிறை வளர்பிறை காலங்கள்ல அந்த நிலவனுடைய தன்மை அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அஷ்டமி நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நிலவு, அது அந்த ஷேப் இருக்கு இல்லையா,
அந்த ஷேப், அந்த வடிவத்தை போன்று அம்பிகையினுடைய நெற்றியானது ஒளிர்கின்றதாம். ஸோ அம்பிகையினுடைய நெற்றி ஒரு பக்கம் குறுகியும் இல்ல, ஒரு பக்கம் வளைஞ்சும் இல்ல. இப்படி இல்ல. ஏன்னா நீங்க ஒரு பிறையில எடுத்துக்கும்போது ஒரு 3ஆம் பிறைன்னு எடுத்துக்கோங்களேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப வளைஞ்சிருந்தது போல இருக்கும். ஆனா இந்த அஷ்டமி நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பாதி அளவு நிலவினுடைய பாதி. அப்ப அந்த நெற்றியோட அந்த ரொம்ப கொஞ்சம் அகலமாவும் இருக்கு இல்லையா? அஷ்டமி நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய அகலம். அப்ப அகலமான நெற்றியை இது குறிக்கிறது. அதேபோல அஷ்டமி நிலவுக்குன்னு ஒரு ஒளி இருக்கு. 3ஆம் பிறைக்கும் 8வது நாளாக வரக்கூடிய அந்த அஷ்டமிக்கும் ஒரு ஒளி இருக்கு இல்லையா? அந்த ஒளி, அந்த அஷ்டமியை அஷ்டமி நிலவை போன்று இருக்கக்கூடிய நெற்றிப் பகுதி. அதுதான் இந்த நாமா அப்படின்றது குறிப்பிடுது. அரைவட்ட வடிவான அஷ்டமி சந்திரனை போன்று ஒளிர்கின்ற நெற்றியை உடைய தேவியை நான் வணங்குகின்றேன். அடுத்தது. ஓம் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகாயை நம. முகச்சந்திர கலங்கா, இதை நாம பிரிச்சு பார்க்கும்போது முக சந்திர கலங்க ஆப மிருக நாபி விசேஷகா. இதான் முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷகாயை நம. தேவியினுடைய நெற்றி பகுதியை சொல்லியாச்சு, வர்ணனை செஞ்சாச்சு முதல்ல. இங்க முகத்துக்கு வர்றாங்க. அப்ப முகச்சந்திர முழுமையான சந்திரனை போன்ற ஒளி பொருந்திய முகமாக இருக்கு. இந்த நெற்றி அஷ்டமி சந்திரனை போன்று இருக்கு. ஆனா முழுமையான முகமும் எப்படி இருக்குன்னா பூரண நிலைவை போன்று ஒளி பொருந்தியதாக இருக்கு. அந்த ஒளி பொருந்திய முகத்துல கலங்காப, ஒரு களங்கம் ஏற்பட்டது போல ஒரு புள்ளி இருக்கு. அதான் கலங்க ஆப, கலங்காப. இந்த புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருகநாபி விசேஷகா. இந்த புள்ளியானது தேவியினுடைய அந்த முகத்துல இருக்கக்கூடிய பொட்டு. அந்த பொட்டு எதால வைக்கப்பட்டிருக்கு? மிருகநாபி. மிருக அப்படின்னா மானை குறிக்கும். நாபி அதனுடைய, நாம முன்னாடி தியான ஸ்லோகத்துல கஸ்தூரி திலகத்தை நம்ம பார்த்தோம். அந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கஸ்தூரியானது எதிலிருந்து கிடைக்கப்பட்ட கஸ்தூரி அப்படின்றது குறிப்பிடப்படலை தியான ஸ்லோகத்துல சொல்லும் போது. அதனாலதான் கஸ்தூரி அப்படின்றதுக்கு நம்ம வரலாறும் நம்ம பார்த்திருக்கோம். கஸ்தூரி அப்படின்றது முன்ன அந்த மலர்ல இருந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் கஸ்தூரி மான்ல இருந்தும் எடுக்கக்கூடியது அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல குறிப்பிடும்போது மிருகநாபி அப்படின்னே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மிருக அப்படின்னாலே மான். மானிலிருந்து அந்த கஸ்தூரி மானிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த திரவம், அதால் வைக்கப்பட்ட அந்த கஸ்தூரி திலகம், அதுதான் விசேஷமாக இருக்கான். விசேஷமான அந்த கஸ்தூரி திலகம். இப்ப இதோட மீனிங் என்ன அப்படின்னா, முழுமையான நிலவு போன்று ஒளி பொருந்திய முகத்துல இந்த விசேஷமாக வைக்கப்பட்ட அந்த கஸ்தூரி திலகமானது ஒரு களங்கம் போல இருக்கான். இதுதான் இதனுடைய மீனிங். இப்ப பாக்குறோம். அதே இது புரிஞ்சுக்கிறோம். முழுமையான நிலவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒளி பொருந்தியதாக இருந்தாலும், அந்த நிலவை நாம அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு களங்கம் அப்படின்றது தெரியுது அங்கங்க. ஏன்னா அது நிலவுல இருக்கக்கூடிய அந்த மேடு பள்ளங்கள் அப்படின்றத பார்க்கிறோம். மேடு பள்ளங்கள் இன் த சென்ஸ் நிலவுல இருக்கக்கூடிய அந்த சிகரங்கள் தான் அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய பார்வைக்கு அந்த சின்ன சின்ன புள்ளி புள்ளிகளாக நமக்கு தெரியுது. இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு களங்கத்தோட தெரியுது. அதே போலதான் தேவியினுடைய முகமும் இருக்கிறோம். ஒளி பொருந்தி அந்த முகத்துல இந்த கஸ்தூரி திலகத்தால் ஏற்பட்ட அந்த களங்கமானது இருக்கு அப்படின்னு. சந்திரன், பூரண சந்திரனிடமிருந்து தோன்றும் அந்த ஒளியோடு கூடிய களங்கம், அது எதால் ஏற்பட்டது? இந்த கஸ்தூரி பொட்டை உடையவளாக இருக்கிறாள் தேவியானவள். இப்படி பூரண சந்திரனில் தோன்றும் களங்கம் போன்றதைப் போல தன்னுடைய முகமண்டலத்திலும் ஒரு களங்கமாக விசேஷமான கஸ்தூரி பொட்டை அணிந்த தேவியை நான் வணங்குகின்றேன் அப்படின்றது என்னுடைய பொருள். அடுத்தது. ஓம் வதனஸ்மர மாங்கல்ய கிருஹதோரண சில்லிகாயை நம. வதன ஸ்மர மாங்கல்ய கிருஹ தோரண சில்லிகா. வதனம் அப்படின்னா முகம். ஸ்மர முகத்திலிருந்து தோன்றக்கூடிய அந்த பிரதிபலிப்பு. மாங்கல்ய மங்களம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான். கிருஹ வீடு. தோரண தோரணவாய் வீட்டிற்குடைய நுழைவு வாயில். சில்லிகா கண்களினுடைய புருவம். கண்களின் புருவத்தை இங்க வர்ணிக்கிறாங்க. அப்ப எப்படி வர்ணிக்கிறாங்க?
அம்பிகையினுடைய கண் புருவங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டினுடைய தோரணம் நுழைவாயில் இருக்கு இல்லையா? அந்த தோரணம் இருக்கு இல்லையா? அந்த நுழைவாயில் போன்று அம்பிகை உடைய அந்த 2 புருவங்களும் இருக்காம். ஸோ அப்ப அந்த புருவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தோரண வாயிலாக இருந்தா, தேவியை பற்றிய முழுமையான அறிவு ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, தேவிக்குள்ள எப்படி என்டர் ஆக முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள தேவியோட வீட்டுக்குள்ள எப்படி என்டர் ஆக முடியும்? அதனுடைய வாயிலாக தான் இந்த கண்ணினுடைய அந்த புருவங்கள் அப்படின்றது இருக்கு. ஏன்னா, எப்பொழுதுமே நம்மளுடைய வீட்டிற்கு முன்பாக என்ன, அந்த நுழைவாயில அலங்காரம்லாம் செஞ்சு வச்சிருப்போம். மங்களகரமாக தான் நம்ம வச்சிருப்போம் இல்லையா? அப்போ மங்களகரமான வீட்டினுடைய ஒரு கிரகத்தினுடைய தோரண வாயிலை போன்று தேவியினுடைய கண் புருவங்களானது இருக்கிறது. மங்களகரமான வீட்டிற்கு முகப்பாக இருக்கக்கூடிய அந்த தோரணங்கள் போன்ற புருவங்களை உடைய தேவியை வணங்குகின்றேன். ஓம் வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனாயை நம. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. வக்ர இதுவும் முகத்தை தான் குறிக்குது. லக்ஷ்மி பரிவாகம். பரிவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏரி குளங்கள் அப்படின்னு, அதான் பரிவாகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லக்ஷ்மி பரிவாகம், லக்ஷ்மி தேவி எங்க குடியிருப்பா? நீங்க லக்ஷ்மி தேவியை பார்த்தீங்கன்னா, அவளுடைய படங்கள்ல நம்ம பொதுவாக பார்க்கும்போது 2 கைகள்ல அந்த காசு மழை பொழிவது போன்றெல்லாம் படம் போட்டிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலாக லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது இந்த பரிவாரத்துக்கு பக்கத்துல தான் இருப்பா. உங்களுக்கு நான் ஒரு நீர் இருக்கக்கூடிய பரிவாகத்துல தான் லக்ஷ்மி தேவி அவன வசிப்பா. அதனால அது லக்ஷ்மி பரிவாகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அ அந்த லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய அந்த பரிவாகம், நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த குளம் அல்லது ஒரு ஏரி போன்ற அமைப்பு. அதான் லக்ஷ்மி பரிவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல சலன் அ சலன் அப்படின்னாலே அசையக்கூடிய, ஆடக்கூடிய அதான் அர்த்தம். மீனாபலோச்சனா மீன்கள், மீன்களைப் போன்ற கண்கள். அப்ப அம்பிகையினுடைய முகம் மொத்தமும் லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய பரிவாகம் போன்று இருக்குது. அதுல அசைந்து கொண்டிருக்கக்கூடிய மீன்களை போன்று தேவியுடைய கண்கள் இருக்காம். இதுதான் இதனுடைய மீனிங். லக்ஷ்மி தேவி குடியிருக்கக்கூடிய பரிவாகத்தை போன்ற முகத்தில் எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய மீன்களை போன்ற கண்களை உடையவள். முகத்தின் அழகு வெள்ளத்தில் அசையும் மீன்களைப் போன்ற கண்களை உடைய தேவியை நான் வணங்குகின்றேன். ஓம் நவசம்பக புஷ்பாப நாஷாதண்ட விராஜிதாயை நம. நவ சம்பக புஷ்ப ஆப நாஷ பரண பாஷுர. இதை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். சரி, நவ சம்பக புஷ்பாப நாஷா தண்ட விராஜிதா. நவ புதிதாக அப்படின்னு அர்த்தம். சம்பக சம்பக மலர், இப்போ புதிதாக பூத்த சம்பக மலர், அதான் நவ சம்பக புஷ்பாப. ஆப அதனுடைய ஒளி. ஒரு ஒரு மலரானது மொட்டாக இருக்குன்னா அதனுடைய முழுமையான அந்த ஒளியும் பிரபாவமும் நமக்கு தெரியாது. அது மலர்ந்த புதுசுல பாத்தீங்கன்னா அதனுடைய ஒளி, அதை நம்ம பார்க்கறதுக்கு கண்களை பறிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தன்மை தான். புதிதாக பூத்த சம்பக மலரை போன்ற ஒளி. நாச மூக்கினுடைய அந்த தண்டு பகுதி, அதான் நாச அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் நாசா தண்ட. மூக்கினுடைய நாச அப்படின்னா மூக்கு, தண்ட அந்த தண்டு பகுதி, அந்த நீண்டு வரும் இல்லையா அந்த தண்டு பகுதி. விராஜிதா அதை போன்று, அதாவது புதிதாக பூத்த சம்பக மலரின் ஒளியை போன்று இருக்கக்கூடிய மூக்கின் தண்டையை உடையவள். அதான் இதனுடைய பொருள். புதிதாக பூத்த சம்பக மலரின் ஒளியை போன்று அதை ஒத்து இருக்கக்கூடிய மூக்கின் தண்டையை உடைய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். ஓம் தாரா காந்தி திரஸ்காரி நாஷாபரண பாஷுரா. இதனுடைய மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். தாரா காந்தி
திரஸ்காரி, நாஷா, ஆபரண, பாசுரா. தாரா நட்சத்திரங்கள், காந்தி அதனுடைய ஒளி, திரஸ்காரி ஒளிக்கெல்லாம் மேம்பட்ட ஒளி, அதெல்லாம் தாண்டி இது ரொம்ப ரொம்ப பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த திரஸ்காரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறந்து விளங்குதல் அப்படின்னு, அப்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒளி. நாச மூக்கு, ஆபரண, பாசுரா. ஆபரணம் மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம், நம்ம மூக்குல மூக்குத்தி அணிவோம் இல்லையா, அதை போன்ற ஆபரணம். பாசுரா அது ஒளிர்தான். அதாவது என்னன்னா, நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா, அது தேவியினுடைய மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆபரணமும் அதை போன்று இருக்கலாம், நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை போன்று. மின்னக்கூடிய நட்சத்திரத்தின் ஒளிக்கு நிகரான மூக்கு ஆபரணத்தை அணிந்த தேவியை நமஸ்கரிக்கின்றேன். ஓம் கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகராயை நம. கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா. கதம்ப, கதம்ப மலர்கள், கடம்ப மரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுல பூக்கக்கூடிய மலர்கள். அதான் இந்த படத்துல பாருங்க, அந்த 4வது படமாக இருக்கு இல்லையா, இது அந்த கடம்ப மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மலரே பாருங்க, மஞ்சள் நிறத்துல இருக்கு, மஞ்சள் அந்த ஆரஞ்சு நிறம் கலந்ததாக இருக்கும், அதுல வெண்மை நிறமான அந்த துகள் மாதிரி இருக்கும். இதான் அந்த கடம்ப மலர்கள் இருக்கக்கூடியது. ஏன்னா தேவிக்கு ரொம்ப பிரியமான மலர் அது. கதம்ப மஞ்சரி அப்படின்னு சொல்லக்கூடியது கொத்தாக இருக்கக்கூடியது. கடம்ப அப்படின்னா அந்த கடம்ப மலர்களை குறிக்கும். இந்த படமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கொத்தாக இருக்கக்கூடிய மலர், அதான் கடம்ப மஞ்சரி. கிளிப்த இதெல்லாம் வரிசையாக அடுக்கப்பட்ட, மஞ்சரி கிளிப்தன்னா அந்த கொத்து கொத்தா இருக்கிறதெல்லாம் வரிசையா அடுக்கப்பட்டிருக்கு. கர்ணபூர, கர்ண அப்படின்னாலே காதுகள், காதுகள்ல இருக்கக்கூடிய அணிகலன். மனோகரா அதை போன்று ஒளிமயமாக இருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம், தேவியினுடைய காதுகள்ல அணிஞ்சிருக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, அது கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய கதம்ப மலர்களால அலங்கரிக்கப்பட்டதை போன்று இருக்கான். கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய கதம்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காது ஆபரணங்களை அணிந்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். ஓம் தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலாயை நம. தாடங்க யுகலி பூத தபன உடுப்ப மண்டலம், இப்படிதான் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். தாடங்க காதுல அணிந்திருக்கக்கூடிய வளையம், அதான் தாடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. யுக, யுகலி, யுகலி அப்படின்னாலே ஜோடியாக இருக்கக்கூடிய, அப்ப 2 காதுகள் இருக்கு, 2லும் ஜோடியாக காதுக்கு இருக்கக்கூடிய அந்த வளையமானது அணியப்பட்டிருக்கு. பூத அது இருக்கு அப்படின்னு அர்த்தம், அதாவது இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு. தபன உட்டுப்ப, தபன அப்படின்னா சூரியன், உட்டுப்ப சந்திரன், மண்டலம் சூரியனை சுத்தி ஒரு வட்டம் இருக்கும், அதான் சூரிய மண்டலம் அப்படின்னு பேரு. சந்திரனை சுத்தி ஒரு வட்டம் இருக்கும், அதான் சந்திர மண்டலம் அப்படின்னு பேரு. அதாவது சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் தன்னுடைய 2 காதுகளினுடைய ஆபரணமாக, அணிகலனாக அணிந்திருப்பவள் அப்படின்றது பொருள். சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் தன்னுடைய 2 காதுகளின் அணிகலன்களாக அணிந்திருக்கக்கூடிய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். 23வது நாமம். ஓம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவிக போலபூவே நம. பத்மராக சில தர்ஷ பரிபாவி கபோல பூ, இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பத்மராக அப்படின்னா இது ஒரு மாணிக்கக்கல் தான். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா குருவிந்த மணி அப்படின்னு, அதை போல இந்த மாணிக்கக்கல்லையே இருக்கக்கூடிய இன்னொரு ரகம் தான் பத்மராக கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பத்மராகமும் பார்த்தீங்கன்னா இந்த 3வது படத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒளி பொருந்திய மாணிக்கக்கல்லா தான் இருக்கும், இந்த ஒளியில தான் இருக்கும் இந்த பத்மராக கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பத்மராக ஷிலா அந்த கல், அந்த பத்மராகன்னா பத்மராக கல்,
தர்ஷ அதை போன்று பார்ப்பதற்கு, பரிபாவி அந்த தோற்றம், கபோல பூ கன்னங்கள், அம்பிகையுடைய 2 கன்னங்களும் எப்படி இருக்கான், இந்த பத்மராக கல்லை போன்று சிவந்த நிறமாக ஜொலிக்கிறதாம். இதுதான் பத்மராக ஷிலாதர்ஷ பரிபாவிக போலபூவே நம அப்படின்னு சொல்லக்கூடியது. பத்மராக கல்லை போன்று சிவந்த ஒளியுடைய கன்னங்களை உடைய தேவியை நமஸ்கரிக்கின்றேன். அடுத்து ஓம் நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதாயை நம. நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ ஞக்கார ரதனச்சதா. நவ புதிதாக இளமையோடு இருக்கக்கூடிய, வித்ரும பவளம், வித்ரும அப்படின்னா பவளம் அப்படின்னு குறிப்பிடப்படும். அப்ப பவளம் பாத்தீங்கன்னா சிவந்த நிறமா தான் இருக்கும். அப்போ புதிதாக பூத்த பவளம் எப்படி இருக்கும், புதிதாக தோன்றிய பவளம் அதோடைய அந்த சிவப்பு நிறம் அப்படின்றது ரொம்ப ஒளி பொருந்தியதாக இருக்கும் இல்லையா, அதான். பிம்ப அதனுடைய எதிரொலிப்பு, ஸ்ரீ பிம்பஸ்ரீ அப்படின்னா அந்த எதிரொலிப்பதால் வரக்கூடிய அந்த தோன்றக்கூடிய ஒளி. ஞக்காரி ஞக்கார அப்படின்னா கீழே அழுத்தக்கூடிய தன்மை, ஒரு விஷயத்தை கீழே அழுத்தக்கூடிய தன்மை. அதாவது புதிதாக தோன்றிய அந்த பவளக்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒளிய கீழே போயிருமா. எதனால? அம்பிகையினுடைய தேவியினுடைய உதட்டினுடைய ஒளியினால. அதான் ரதனச்சதம். ரதனச்சதம் அப்படின்னா உதடுகள், 2 உதடுகளையும் குறிப்பிடும். அப்போ இதோட இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அம்பிகையினுடைய உதடு ஆனது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது, அந்த பிரபாவமானது புதிதாக பூத்த, புதிதாக தோன்றிய பவளத்தையே தோற்கடிக்க செஞ்சிருமா. இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். புதிதாக தோன்றிய பவளத்தினுடைய ஒளியையும் கீழே தள்ளக்கூடிய சிறந்த ஒளியை உடைய உதடுகளை உடைய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க பிம்பஸ்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு மீனிங்கும் நம்ம எடுத்துக்கிறோம், புரிஞ்சு கொள்றோம். பிம்ப பழம் அப்படின்னா கோவை பழத்தை குறிப்பிடும். அப்ப அந்த புதிதாக பூத்த பவளம் அப்படின்றது இந்த கோவை பழத்துக்கு நிகரான ஒளியை உடையது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சு கொள்றோம். ஓம் சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலாயை நம. சுத்த வித்யா ஆகார த்விஜ பங்கி துவய உஜ்வலா. பிரிச்சு பார்க்கலாம். சுத்த தூய்மையாக, வித்யா நம்மளுடைய அறிவு, நம்முடைய பொதுவா அறிவு அப்படின்றது வித்யா. ஆகார அதை போன்று ரூபமாக, த்விஜ பற்கள், பங்கி வரிசையாக அடுக்கப்பட்ட, வரிசையாக இருக்கக்கூடிய, துவய ஜோடி, உஜ்வல ஜொலிக்கின்ற. ஸோ பற்கள் எப்படி இருக்கும், 2மே நமக்கு ஜோடியா தான் இருக்கு இல்லையா, வரிசையாக அடுக்கப்பட்டு. ஸோ அதுல இருந்து ஒரு ஒளி வரும் இல்லையா, அதான் த்விஜ பங்கி துவயோஜ்வலா. வரிசையாக இருக்கக்கூடிய பற்கள், அதுல ஜோடியாக இருக்கக்கூடிய அந்த வரிசையாக அடுக்கப்பட்ட பற்கள், அதுல இருந்து ஒளி வரக்கூடியதான் உஜ்வலா. சோ இதை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சுத்த வித்யாகார தூய்மையான அறிவிற்கு ஒப்பிடுறாங்க. அதான் சுத்த வித்யாங்குராகார, அதை போன்று தூய்மையான அறிவை போன்று ஒளிரக்கூடிய. அப்போ வெண்மை நிறம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வெண்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுத்த வித்யாங்குராகார தூய்மையான அறிவை போன்று ஒளி பொருந்திய, த்விஜ பங்கி வரிசையாக அடுக்கப்பட்ட பற்கள், உஜ்வல துவய உஜ்வல ஜோடியாக இருக்கக்கூடியது, உஜ்வல அப்படின்னா ஒளிரக்கூடியது. அப்போ தூய்மையான அறிவை போன்று ஒளிரக்கூடிய 2 வரிசையாக இருக்கக்கூடிய பற்களை உடைய தேவியை நான் வணங்குகிறேன். சோ அந்த வர்ணனை அப்படின்றது முன்பாக பாத்தீங்கன்னா கேசத்துல ஆரம்பம் செய்து அப்படியே வரிசையா வரும்போது முகம், முகத்துல அந்த நெற்றி பகுதி, கண்ணுல இருக்கக்கூடிய அந்த புருவங்கள்,
மூக்கு, வாய்ப்பகுதி, வாயில வந்து அதே போல அந்த உதடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பற்கள வரைக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது, ஓம் கற்பூர வீதிகாமோத சமாகர்ஷி திகந்தராயை நம. கற்பூர வீதிக மோத சமாகர்ஷி திகந்தரா. கற்பூர, நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் இருக்கு இல்லையா, அதான் கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வீட்டிக்க, நம்ம தாம்பூலம் அப்படின்னு நம்ம தெரியும் இல்லைங்களா. ஒரு வெற்றிலை இருக்கும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கும், ஏலக்காய், கிராம்பு, அதே போல இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள், குல்கந்து, இதெல்லாம் வச்சிருக்கோம். இதுதான் தாம்பூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் அந்த வீட்டிகா. மோத, அதுல இருந்து வரக்கூடிய நறுமணம். சமாகர்ஷி, அந்த நறுமணம் பரவக்கூடிய தன்மை, அதான் சமாகர்ஷி. திகந்தர, இந்த பிரபஞ்சம். அதாவது என்ன விஷயத்த நம்ம புரிஞ்சு கொள்ள வரோம்னா, அம்பிகையினுடைய பற்கள் பார்த்தாச்சு. இந்த இடத்துல வாய் பகுதியை தான் சொல்றாங்க. அப்ப தேவி தாம்பூலம் தரிச்சிருக்கிறார். அந்த தாம்பூலம் எதை சேர்ந்ததாக இருக்கு? கற்பூரம், அதே போல உயர்தரமான நறுமண திரவியங்கள், அதோடு சேர்த்த வெற்றிலை. இதுதான் தாம்பூலம். கற்பூரம், நறுமண திரவியங்கள் சேர்த்த உயர்தரமான நறுமண திரவியங்கள் சேர்த்த வெற்றிலை தான் அந்த தாம்பூலம். அதான் கற்பூர வீட்டிகா. அதுல இருந்து வெளிவரக்கூடியதுதான் மோத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமணம். அப்ப அம்பிகையானவள் சதா சர்வகாலமும் இந்த தாம்பூலத்தை தரிச்சு கொண்டிருக்கிறார். அப்போ அம்பிகையுடைய வாயிலிருந்து அந்த நறுமணமானது வெளியேறுது. ஏன்னா உயர்ந்த தரமான அந்த நறுமண பொருட்கள் கலந்து தரிக்கக்கூடிய அந்த தாம்பூலம், அதுல இருந்து அந்த நறுமணம் அப்படின்றது வெளியேறுது. இது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. இதுல எல்லா உயிர்களும் மயங்கி போயிருது. அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் மயக்கக்கூடிய நறுமணத்தை உண்டாக்கும் கற்பூரம் சேர்த்த தாம்பூலத்தை தரித்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதுதான் அந்த வர்ணனை அப்படின்றது. அப்போ எப்பொழுதும் சதா சர்வகாலமும் தேவியினுடைய வாய்க்குள்ள அந்த தாம்பூலமானது தரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இதுதான் பொதுவுல சொல்லுவாங்க. பெண்கள் எல்லாருமே தாம்பூலம் தரிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம். ஏன்னா தேவியினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய இது தாம்பூலம் தரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும். அதுக்காக தான் பொதுவாகவும் குறிப்பிடக்கூடியது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும். அடுத்தது, ஓம் நிஜ சல்லாப மாதுரிய வினிர்பர்சித கச்சபேயி நம. நிஜ சல்லாப மாதுரிய கச்சபி வினிர்ப சித அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். நிஜ சல்லாப மாதுரிய வினிர்ப சித கச்சபி. இந்த இடத்துல நிஜ எப்பொழுதும், சல்லாப பேச்சு, அம்பிகையுடைய வாய்ப்பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது. அம்பிகையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பேச்சு. அப்ப எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய, அதான் சல்லாப. மாதுரிய, மதுரம், இனிப்பு, இனிமை. அப்ப இனிமையான பேச்சு, எப்பொழுதும் அந்த இனிமையான பேச்சு, அதான் நிஜ சல்லாப மாதுரிய. வினிர்பட்சித, வினிர்ப அப்படின்னா நாம ஒரு விஷயத்த ஒப்பிட்டு விமர்சனம் பண்ணுவோம் இல்லையா, அந்த விமர்சனம் அப்படின்றதுதான் வினிர்ப அப்படின்னு சொல்லக்கூடியது. வினிர்பட்சித கச்சபி. அப்ப தேவியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகள், அதை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா கச்சபிக்கு ஒப்பிடுறாங்க. கச்சபினா என்ன? சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய வீணைக்கு பேர் தான் கச்சபி. அதுல இருந்து எப்படி அந்த நாதமானது வெளிவருமோ, எப்படி சரஸ்வதியினுடைய கையில் இருக்கக்கூடிய கச்சபியான அந்த வீணையிலிருந்து நாதம் வெளிவருமோ, அது போல அம்பிகையினுடைய பேச்சும் எப்பொழுதும் இனிமையாகவே இருக்குது அப்படின்றதான் இதுல நம்ம புரிஞ்சுக்கணும். வீணைகளிலெல்லாம் சிறந்த வீணையாக கருதக்கூடிய சரஸ்வதி கையில் இருக்கக்கூடிய அந்த கச்சபியிலிருந்து வெளிவரக்கூடிய நாதத்தை போன்ற இனிமையான மொழியை உடைய, பேச்சை உடைய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதனுடைய பொருள். இதுக்கு முன்பாக நாம பார்த்தோம் இல்லையா, கற்பூர வீட்டிகா மோத அப்படின்னு. பொதுவாக அந்த
தாம்பூலத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தாம்பூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வெற்றிலை. அந்த வெற்றிலைக்குள்ள ஏலம், ஏலக்காய் இருக்கு இல்லையா? ஏலக்காய், லவங்கம், கிராம்புன்னு சொல்லக்கூடியது, பச்சை கற்பூரம், அதே போல ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, குல்கந்து, இதெல்லாம் வச்சு தரிக்கக்கூடியதுதான் அந்த கற்பூர வீட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பூலம், முழுமையான தாம்பூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த நாம 28வது நாம ஓம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷமானசாயை நம. மந்த ஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேஷ மானசா. மந்தஸ்மித, மந்த அப்படின்னு சொல்லக்கூடியது கருணையோடு இருக்கக்கூடிய, ஸ்மித சிரிப்பு, புன்னகை, கருணையோடு இருக்கக்கூடிய அந்த புன்னகை, பிரபா அதனுடைய அந்த ஒளி, பூர, இந்த இடத்துல பூர அப்படின்னு குறிப்பிடுறது ஒரு அலையை போன்று, கடல்ல இருந்து தோன்றி வரக்கூடிய அலையை போன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். மஜ்ஜத் மூழ்கச் செய்வது. எதை மூழ்கச் செய்து? அம்பிகையினுடைய அந்த கருணையுள்ள சிரிப்பு இருக்கு இல்லையா? அதனுடைய ஒளி ஏதோ ஒரு விஷயத்த மூழ்கச் செய்யுது. எந்த விஷயத்தனா காமேஷமானசா. காமேஷன், ஈஸ்வரன், அந்த சிவனுடைய ரூபமான அந்த காமேஸ்வர ரூபம் இருக்கு இல்லையா? அவருடைய மனதை, அப்போ காமேஸ்வரனுடைய மனதை மயக்கக்கூடிய அழகிய சிரிப்பை உடையவளை நான் வணங்குகின்றேன். நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஓம் அனகாலித சாத்ருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதாயை நம. உதடுகள், அந்த வாய்ப்பகுதி, அதனுடைய சிரிப்பெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது அதற்கு கீழே வர்றாங்க. அதான் அனகாலித சாத்ருஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா. பிரிச்சு பார்க்கிறோம். அனகாலித, நாம ஒரு விஷயத்த தொடர்பு படுத்தி அல்லது ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அதான் அனகாலித, ஒப்பிட முடியாத. சாதுருஷ்ய, சாதுருஷ்ய அப்படின்னாலே அதை போன்று இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதை போன்று அப்படின்னு. சிபுக, முகவாய் கட்டை, சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தை, அந்த முகவாய் கட்டை, மெட்டுவாய் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் சிபுக அப்படின்னா. ஸ்ரீ விராஜிதா, அழகாக இருக்கக்கூடிய, எதனோடும் ஒப்பிட முடியாத அழகு வாய்ந்த முகவாய் கட்டையை உடையவள் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அதான் அனகாலித சாதுருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதாயை நம. எதனோடும் ஒப்பிட முடியாத அழகு வாய்ந்த முகவாய் கட்டை உடைய தேவியை நான் வணங்குகின்றேன். அடுத்தது 30வது நாமம் ஓம் காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ரசோபித கந்தராயை நம. காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. காமேஷ, தேவன் காமேஸ்வரன். பத்த, கட்டிய, முடிச்சு போட்ட அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காமேஸ்வரன் தான் தேவிக்கு கணவனாக இருக்கார் இல்லையா? அப்ப அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். மாங்கல்ய சூத்ர, அந்த மங்கள நான், கழுத்தில் இருக்கக்கூடிய மங்கள நான், நம்ம தாலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் மாங்கல்யம். அந்த கயிறு அப்படின்றது அந்த சூத்திர, மாங்கல்யம் தாங்கிய அந்த சூத்திர அப்படின்றது கயிறு. சோபித, ஒளிர்கின்ற, கந்தர, கழுத்து, அதாவது காமேஸ்வர தேவனால் முடிச்சு போடப்பட்ட, கட்டப்பட்ட மங்களமான தாலி நான், மங்கள நான், அதால் ஒளிரக்கூடிய கழுத்து பகுதியை உடையவள். காமேஸ்வர தேவன் கட்டிய மங்கள நானுடன் பிரகாசிக்கும் கழுத்தினை உடைய தேவியை நான் வணங்குகின்றேன். 31 ஓம் கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாயை நம. கனகாங்கத கேயூர கமனீய புஜ அன்விதா. கனகாங்கத, கனக அப்படின்னு சொல்லக்கூடியது தங்கம், அங்கத வளையம் அல்லது காப்பு அப்படின்னு, அதான் பொருள். தங்கத்தால் செய்யப்பட்ட காப்பு அல்லது வளையம். கேயூர,
கைகளுக்கு ஆபரணமாக, கைகளுடைய ஆபரணம் அப்படின்றதான் கேள்வியுரை. கமனீய, மகிழ்வுறச் செய்வது, அதான் அந்த கமனீய அப்படின்னு அர்த்தம். புஜ, கைகள். அன்விதா, அதோடு தொடர்புடைய. அது என்னன்னா, தேவியினுடைய கைகள் இருக்கு இல்லையா, அதற்கு ஆபரணமாக தங்க வளையத்தை அணிந்திருக்கிறார். அது பார்ப்பவர்களை மகிழ்வுறச் செய்யுது. இதான் அதனுடைய அர்த்தமா நம்ம புரிஞ்சுக்குவோம். தன்னுடைய கைகளில் தங்க வளையத்தை அணிந்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். அதனுடைய பொருள். அடுத்தது, ஓம் ரத்ன கிரைவேய சிந்தாக, ரத்ன கிரைவேய சிந்தாக, ஓம் ரத்ன கிரைவேய சிந்தாக லோலமுக்தா பலான்விதாயை நம. ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. பிரிச்சு பார்க்கணும். ரத்ன, ரத்ன கற்கள். கிரைவேய, கழுத்தில் அணியக்கூடிய அந்த நம்ம நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆபரணம், கழுத்தில் அணியக்கூடிய அந்த நெக்லஸ் தான். சிந்தாக்க, ஓய்வு இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். லோல, ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய. முக்த பலான்விதா இருக்கு இல்லையா, முக்த பல அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி என்ன பார்த்தோம், ரத்தின கற்கள் அப்படின்னு பார்த்தோம், ரத்ன அப்படின்னு. இங்க முக்த பல அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, முத்துக்கள் அதை குறிக்கிறது. முத்துக்கள் இருக்கு இல்லையா, கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்கள் இருக்கு இல்லையா, அது. ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறங்க, இது முத்து. அன்விதா, சேர்ந்து, அதாவது ரத்தின கற்களும் முத்துக்களும் சேர்ந்து பதிக்கப்பட்ட நெக்லஸ், அதான் அந்த ஆபரணம், கழுத்து ஆபரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோலமுக்தா பலான்விதாயை நம. ரத்தின கற்களும் முத்துக்களும் சேர்ந்து பதிக்கப்பட்ட அந்த கழுத்து ஆபரணம் அப்படின்றது எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கு. ஓய்வு இல்லாம தேவியினுடைய கழுத்துல ஆடிக்கொண்டே இருக்கு. ரைட்டுங்களா? எப்பொழுதும் ஓய்வில்லாமல் அசைகின்ற முத்துக்களும் ரத்தினங்களும் சேர்ந்து பதிக்கப்பட்ட கழுத்தாபரணத்தை அணிந்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். அடுத்தது, கழுத்து வரைக்கும் சொல்லியாச்சு. ஓம் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தன்யை நம. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபன ஸ்தனி. இதோடைய அர்த்தம் பார்க்கிறோம். காமேஸ்வர பிரேம, தேவன் காமேஸ்வரனுக்கு பிரியமான, அவருடைய அன்பிற்கு காதலுக்கு உரிய. ரத்ன மணி, ரத்ன கற்கள், அந்த ஆபரணங்கள், அந்த ரத்ன மணிகள். பிரதிபன, பிரதிபன அப்படின்னாலே அதற்கு மாற்றான. தனி, தனி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்பகங்கள். ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மாற்று அப்படின்னு, இப்போ ஒரு கடையில நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு பொருள் பண்ட மாற்று முறை அப்படின்னு. அந்த மாற்று, ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருள் கொடுப்பது, அதான் மாற்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, காமேஸ்வரனுடைய பிரேமம், அதாவது அந்த காதல், அதற்கு மாற்றாக தன்னுடைய மார்பகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்னுடைய பெண்மையை அளித்தவள். அதாவது காமேஸ்வரனுடைய அந்த காதலுக்கு மாற்றாக தன்னுடைய பெண்மையை அளித்த தேவி. ஏன்னா காமேஸ்வரன் அப்படின்றது யாரு, சிவனுடைய ரூபம். அந்த சிவனுடைய குணம் அப்படின்ற கொடுக்கக்கூடியதே ருத்ரபாவம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பொழுதும் சதா சர்வகாலமும் யோகத்தில் இருக்கக்கூடிய ரூபம். அவருக்கு உள்ள ஒரு அந்த அன்பு அப்படின்றது வரணும். அப்ப அதுக்கு தன்னுடைய பெண்மையே கொடுத்தவள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரத்தின கலசங்கள் போன்ற தனது தனங்களை மாற்றாக கொடுத்து காமேஸ்வரனுடைய காதலோடு இருக்கக்கூடிய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். மார்பகங்கள் வரைக்கும் வந்தாச்சு வர்ணனையில். அடுத்தது, ஓம் நாபியால வால ரோமாலி லதாபல குஜத்வயை நம. நாபியால வால ரோமாலி லதா பல குஜத்வை. இதான் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். நாபியால வாழ, நாபி தொப்புள் பகுதி, அந்த நாபி பகுதியிலிருந்து வரக்கூடிய, அதான் நாபியால வாழ. ரோமாலி முடிகள், ரோமங்கள், அதான் ரோமாலி.
வரிசையாக ஒரு கோடு போன்று இருக்கக்கூடிய ரோமம். அப்ப தேவியினுடைய அந்த நாபி பகுதியிலிருந்து கோடு போன்ற ஒரு ரோமங்கள் அப்படின்றது மேலேறி வருது. அதான் நாபியாலவால ரோமாலி. லதா பல. லதா அப்படின்னு சொல்லக்கூடியது கொடி. கொடியை போன்று. பல கொடியில் இருக்கக்கூடிய பழங்கள். அதான் பல. குச்சத்வயி 2 மார்பகங்கள், ஸ்தனங்கள். அப்போ ஒரு கொடியிலிருந்து தோன்றி வந்து கொடி அப்படின்றது ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பழம் அப்படின்றது பெரிதாக இருக்கும் இல்லையா? அப்போ தேவியினுடைய நாபி பகுதியிலிருந்து கொடி போன்று வரக்கூடிய அந்த ரோமங்கள், அதில் இருக்கக்கூடிய பழங்கள் போன்று 2 மார்பகங்களும் இருக்கு. 2 ஸ்தனங்களும். இதான் இதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நாபியிலிருந்து முளைத்தெழுந்த கொடி போன்ற மெல்லிய ரோமத்தின் வரிசையின் உச்சியில் பழுத்த பழங்களை ஒத்த 2 ஸ்தனங்களை உடைய தேவியை நமஸ்கரிக்கின்றேன். அடுத்தது ஓம் லக்ஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா. லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா. லக்ஷ்ய அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ப்பதற்கு தெரியக்கூடியது. அதான் லட்சியம். நாம பார்த்தா புரிஞ்சுக்கிறோம் முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியதான் லட்சியம். ரோம ரோமங்கள் முடி. லத முன்கூட்டியே பார்த்தோம், கொடி போன்று இருக்கக்கூடியது. தாரத அதை தாங்கி இருக்கக்கூடிய, தாங்குதல் அப்படின்றது தாரத. சமுன்னேய முடிவுக்கு வரக்கூடிய அப்படின்னு பொருள். மத்தியமா மத்தியம பகுதி. மத்தியம பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது வயிற்று பகுதி. அதான் மத்தியமா. என்ன சொல்ல வராங்க இதுல அப்படின்னா, அம்பிகையினுடைய நாபி பகுதியிலிருந்து அந்த கொடி போன்று ரோமமானது வளர்ந்து கொடி போன்று போகுது இல்லையா? அப்போ ஒரு கொடிக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? ஒரு இருக்க இடம் வேணும். ஒரு இடத்திலிருந்து அந்த பூமியில இருந்தா ஒரு கொடியானது வளரும். அப்ப அந்த ஆதாரம், இந்த ஆதாரம் தான் என்ன அப்படின்னா அம்பிகையினுடைய அந்த வயிற்று பகுதி. அதுதான் இதுல சொல்ல வராங்க. ரோம வரிசையாக இருக்கக்கூடிய கொடி போன்று காணப்படக்கூடிய தேவியினுடைய அந்த ரோம வரிசை இருக்கு இல்லையா? அதற்கு ஆதாரமாக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படும்படியான இடையை, வயிற்று பகுதியை உடையவளே அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அடுத்தது ஓம் ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயாயை நம. ஸ்தனபார தலன் மத்திய பட்டபந்த வலித்ரயா. ஸ்தனபார ஸ்தனங்களினுடைய எடை, அதாவது மார்பகங்களுடைய எடை. தலன் உடைக்கக்கூடிய, அதான் தலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்திய அந்த மத்தியம பகுதி, அந்த இடைப்பகுதி வயிற்று பகுதி. பட்டபந்த நாம அணியக்கூடிய ஆடைகள்ல பட்டைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஜரிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜரிகை போன்ற அமைப்பு. வலித்ரயா 3 வலித்ரய. வலி அப்படின்னா மடிப்புகள். திரைய 3 மடிப்புகள். ஒரு ஆடையில நம்ம பொதுவா அந்த மடிப்பா இருக்குல்ல, அப்போ ஒரு 3 மடிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை போன்ற இடுப்பு பகுதி. அப்ப அம்பிகையுடைய வயிற்று பகுதியில அந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா? அதுல 3 மடிப்புகள் இருக்கா. அதான் மத்திய பட்டபந்த வலித்ரயா. அப்ப முதல்ல இருந்து பார்ப்போம். ஸ்தனபாரம். அந்த ஸ்தனங்களுடைய மார்பகத்தால வயிறு உடைஞ்சிடக்கூடாது. அதான் ஸ்தனபார தலன் அப்படின்னு சொல்லி தலன் மத்திய. ஏன்னா பாரமா இருக்கக்கூடிய ஸ்தனம். அதனுடைய அந்த பாரம் தாங்காம வயிற்று பகுதி உடைஞ்சு விடக்கூடாது இல்லையா? அப்ப அது அது தாங்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். உடையாம தாங்கிறதுக்கு. அப்ப நம்ம பொதுவா வந்து கச்சை, மார்பு கச்சை அப்படின்னு அணிவோம். எதுக்கு கச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு ஆடை எதுக்கு? ஒரு விஷயத்த கட்டுறதுக்காக, தாங்கிக் கொள்றதுக்காக அணியக்கூடியதுதான் இல்லையா? அதை போன்று அப்போ ஒரு ஆடையில எப்படி மடிப்புகள் அப்படின்றது ஒரு வெயிட்டையோ அல்லது ஒரு விஷயத்த தாங்கிறதுக்கோ இருக்கோ, அது போல அம்பிகையினுடைய வயிற்று பகுதியே இயல்பாகவே 3 மடிப்புகளோடு இருக்கு. எதுக்காக? ஸ்தனங்களினுடைய பாரத்தை தாங்குவதற்காக அப்படின்றத இத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஸ்தனங்களினுடைய பாரத்தினால் இடைக்கு ஊனம் ஏற்படாது. அதான் தலன் அப்படின்னு பார்த்தோம். அந்த உடையக்கூடாது அப்படின்னு. ஸ்தனங்களுடைய பாரத்தால் இடைக்கு ஊனம் ஏற்படாமல் காப்பதற்காக அணியப்பட்ட 3 பட்டைகளோ என விளங்கும் அளவுக்கு உண்டான மடிப்புகளை உடைய வயிற்றை உடைய தேவியை வணங்குகின்றேன். இதுல பாத்தீங்கன்னா, ஸ்தனங்களுடைய மார்பகங்களுடைய வர்ணனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா ஸ்தனபாராயண அவ்வளவு பெரிய எடையோடு இருக்கக்கூடியது அப்படின்னும், ஒரு கொடியில காய்க்கக்கூடிய பழங்கள் போன்ற மார்பகங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இது வெறுமனே அழகுக்காக சொல்லப்பட்டதா அப்படின்றத தாண்டி நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, தேவி யாரு? இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்த தாய். அதுல இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற படைகள் பொருட்கள் எல்லாம் படைத்தவள் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்றோம். ஒரு தாயுடைய கடமை என்ன? தன்னுடைய சிசுவுக்கு பால் ஊட்டுவது முதல் கடமையே. அப்ப உணவளிப்பது அப்படின்றது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தேவி உணவளிக்கணும் தோற்றத்துல அப்படின்னா, தேவியுடைய ஸ்தனங்கள், மார்பகங்கள், அந்த உணவை ஊட்டத்தை அளிக்கக்கூடிய மார்பகங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து தனங்களுடைய வர்ணனை அப்படின்றத குறிப்பிட்டதுக்கான காரணம். அதை தாண்டி அழகு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகாம இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். தேவியினுடைய மார்பகங்கள் ஏன் பெரிதாக இருக்கு? ஏன் தேவியினுடைய மார்பகங்கள் திடமாகவும் பெரிதாகவும் இருக்கு? காரணம் என்ன? அனைத்து உயிர்களுக்கும் தேவி உணவளிக்கணும். அதை அந்த தாய்மை குணம், அந்த தாய்மை தன்மையை உணர்த்துவதற்காக தான் இவ்வளவு தூரம் வாக்தேவதைகள் இந்த வர்ணனையை கையாண்டிருக்காங்க. அடுத்தது, ஓம் அருணாருண கௌஷும்ப வஸ்திரபாஷ்வத் கடீதத்யை நம. அருணாருண கௌஷும்ப வஸ்திர பஷ்வத் கடி தடி. அருணாருண உதிக்கின்ற சூரியனை போன்ற சிவந்த நிறம் எப்பொழுதும். கௌஷும்ப, கௌஷும்ப அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா குங்குமப்பூ அப்படின்ற பொருள்படுங்க. வஸ்திர ஆடைகள், பஸ்வத் ஒளிர்கின்ற தன்மை, கட்டி இடை இருக்கு இல்லையா, இடை, தடி இடையினுடைய இரண்டு பக்கமும், இடுப்பினுடைய 2 பகுதி சைட்ல தட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வழுக்கக்கூடிய பக்க இடுப்பு, அதான் தட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன அப்படின்னா, தேவியானவள் தன்னுடைய இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த மிருதுவான இடுப்பு பகுதியை சுற்றி அம்பிகை இந்த குங்குமப்பூவை ஒத்த சிவந்த நிறத்தை உடைய, எப்பொழுதும் அந்த சிவந்த நிறத்தை உடைய ஆபரணங்களோடு கூடிய ஆடையை அணிந்திருக்கிறாள். அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தன்னுடைய இடையை சுற்றி குங்குமப்பூவை ஒத்த எப்பொழுதும் சிவந்த நிறமாக இருக்கக்கூடிய ஆபரணங்களோடு கூடிய ஆடையை அணிந்த தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். அடுத்து, ஓம் ரத்ன கிங்கணிகாரம்ய ரசநாதாம பூஷிதாயை நம. ரத்ன கிங்கணீக ரம்ய ரசன தாம பூஷிதா. இதான் நம்ம பிரிச்சு பார்க்கணும். ரத்ன as usual, அத ரத்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரணங்கள். கிங்கணிக சின்ன சின்ன மணிகள், ஒளி ஓசையை எழுப்பக்கூடிய அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய மணிகள், அதான் கிங்கணிகா. ரம்யா, ரம்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஆனந்தமயமாக மனதை மயக்கக்கூடிய. ரஷன இடுப்பை சுற்றி அணியக்கூடிய ஆபரணம். அடுத்தது தம மாலை போன்று. பூஷிதா அதை அணிந்திருக்கக்கூடிய. அதாவது தேவி முன்னாடி என்ன பார்த்தோம்? அருணாருண கௌஷும்ப, தேவி இடுப்பை சுற்றி அந்த சிவந்த நிற குங்குமப்பூவை ஒற்றிய சிவந்த நிறமான ஆபரணங்களோடு கூடிய ஆடையை அணிந்திருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த ஆடையில இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எப்படி இருக்குன்றத இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆபரணங்கள் எல்லாமே ரத்தினங்களால் ஆனது. அதுல சின்ன சின்ன மணிகள், ஒளியோசையை எழுப்பக்கூடிய சின்ன சின்ன மணிகள் ஆனதும் கோர்க்கப்பட்டிருக்கு. இது மனதை மயக்கக்கூடியதாக இருக்கிறது
அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இடுப்புல அணிந்து இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களுடைய தன்மை மாலை போன்று இருக்கக்கூடியது. எப்பொழுதும் ஒளியை எழுப்பக்கூடிய சின்ன சின்ன ரத்தின மணிகள் கோர்க்கப்பட்ட அழகிய இடுப்பாபரணத்தை அணிந்த தேவியை நமஸ்கரிக்கின்றேன். அடுத்து ஓம் காமேஷநாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதாயை நம. காமேஷ ஞாத சௌபாகிய மார்தவ ஊரு துவய அன்விதா. நம்ம பிரிச்சு பார்ப்போம். காமேஸ்வரன், ஞாத அறிந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஞாத அப்படின்னு தெரிந்து வைத்திருத்தல். அப்ப காமேஸ்வரன் மட்டுமே தெரிந்து வைத்திருத்தல். எத சௌபாகிய அனைத்து அழகும் கூடிய மங்களகரமான சௌபாகிய, மார்தவ மிருதுவான அப்படின்னு அர்த்தம். ஊரு தொடைகள், துவய ஜோடியாக இருக்கக்கூடிய 2 தொடைகள், அன்விதா பிரசன்ட் ஆயிருக்கக்கூடியது. அன்விதா அப்படின்னா உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அம்பிகையினுடைய தொடைகள் இருக்கு இல்லையா, அது மிருதுவானது அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அதோடைய மங்களத்தன்மையான மிருதுவான தொடைகள், 2 தொடைகள். ஆனா அதை பற்றி என இத்தனை விஷயங்களுக்கும் சொல்லி வரும்போது உங்களுக்கு வர்ணனைகள், அதுல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இதெல்லாம் சொல்லி வந்தாங்க. இங்க நல்லா பார்த்தோம்னா, காமேஸ்வரன் மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சௌபாகியத்தோடு இருக்கக்கூடிய மிருதுவான 2 தொடைகளை உடையவள் அப்படின்னு முடிச்சாச்சு. ஏன் தொடைகள் அப்படின்றது மர்மஸ்தானம், அந்த இடத்தையும் குறிப்பிடுறதாக வருது. அப்ப மர்மஸ்தானம் அப்படின்றது பார்ப்பதற்கு எல்லார் கண்களுக்கும் தெரியாது, அதை வெளிப்படுத்த முடியாது. தேவியானவள் காமேஸ்வரனுடைய பத்னியாக இருக்கிறாள். அப்போ தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே தெரிந்த, காமேஸ்வரனுக்கு மட்டுமே அதனுடைய மகிமைகள் தெரிந்த சௌபாகியங்களோடு, அதாவது அழகோடு கூடிய மிருதுவான தொடைகளை உடைய தேவி அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். காமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரிந்த அழகோடு கூடிய மிருதுவான 2 தொடைகளை உடைய தேவியை நான் நமஸ்கரிக்கின்றேன். இதனுடைய பொருள். இந்த கேசாதி பாத வர்ணனையில கேசத்துல ஆரம்பித்து தொடைகள் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது ஓம் மாணிக்ய முகுட்டாக்கார ஜானுத்வய விராஜிதாயை நம. மாணிக்ய முகுட்ட ஆக்கார ஜானு துவய விராஜிதா பிரிச்சு பார்க்கலாம். மாணிக்கங்கள், முக்குட்ட கிரீடம் போன்று இருக்கக்கூடிய அமைப்பு, ஆக்கார அந்த வடிவம், ஜானு முட்டுகள், துவய ஜோடியாக இருக்கக்கூடிய, விராஜிதா அழகோடு இருக்கக்கூடிய. என்னன்னா தேவியுடைய 2 மூட்டுகளும் இருக்கு இல்லையா, அது மாணிக்கக்கல் பதிக்கப்பட்ட கிரீடத்தை போன்று இருக்கான். அதான் மாணிக்க முகுட்டாக்கார ஜானுத்வய விராஜிதா. மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் போன்ற முழங்கால்களை உடைய தேவியை நமஸ்கரிக்கின்றேன். இதுவரைக்கும் நாம தேவியினுடைய வர்ணனையில முதல்ல தேவியினுடைய மாதுர் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியுடைய அந்த பிரம்மாண்டத்தையும், அண்ட் கேசாதிபாத வர்ணனையில 40வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாமாவளி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அடுத்து முட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்ணனை அப்படின்றது இன்னும் முடிவு பெறலை. ஸோ அதை அடுத்த பகுதியிலையும், அதன் பின்பாக வரக்கூடிய ஸ்ரீநகர வர்ணனையும் அடுத்த பகுதியிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துலையும் நான் குறிப்பாக சொல்றேன். ஒவ்வொரு நாமாவையும் நாம் சொல்லும் போது, பூஜைகளில் பயன்படுத்தும் போது, அந்த நாமாவுல சொல்லப்பட்டிருக்க அந்த ரூபமானது நம் கண் முன்னே வரும். ஸோ வெறுமனே கடன்னு படிச்சுட்டு போறது அப்படின்றது லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் பண்றப்போ, பூஜையில பயன்படுத்துறப்போ அது மட்டுமே நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்காது. அதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாமாவையும் நாம் சொல்லும் போது அந்த பொருள், அந்த விளக்கம் அப்படின்றது நம்ம கண் முன்பே வரணும். ஸோ இதோடு சேர்ந்து நாம பூஜைகள்லையோ அல்லது அந்த பாராயணமோ செய்யும் போதுதான் நம்மளால தேவிய உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ இதுல நாம இந்த பகுதியில பார்த்திருக்கக்கூடிய
எல்லா விஷயங்களுமே தேவிய பத்தின சிறு குறிப்பு தான். இன்னமும் அத தாண்டி ஏன், எதற்கு, எதனால அப்படின்ற கேள்விகள் நம்ம எழுப்புறதுக்கு இன்னும் நெறைய விடைகள் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது நான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொன்ன மாரி ஒரு ஒரு பேஸ் தான். நான் தேவிய பத்தி உங்களுக்கு நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறது ஒரு பேஸ். ஸோ இன்னமும் நீங்க இதுல தேவிய பத்தி நெருங்குறதுக்கு தேவிய நெருங்க உங்களுக்கு நெறைய விதமான பரிணாமங்கள்ல தேவியானவள் காட்சியளிப்பா. மீண்டும் அடுத்த நாமாவளியில, அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் கும் குருभ्यो நம. ஓம் கும் குருभ्यो நம. ஓம் கும் குருभ्यो நம. बन्धत्रिकोणवसुकोणदसारयुग्ममन्वषणाहद संयुधसोडसा वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रराजपदिदं परदेवतयाः ॐ नमस्त्रिपुरसुन्दर्यै नमः। ॐ नमस्त्रिपुरसुन्दर्यै नमः। ॐ नमस्त्रिपुरसुन्दर्यै नमः। नमस्कारः।